ஒரு போராட்ட களத்தை இந்த புத்தகம் விளங்குகிறது. ஆகையால் புத்தக நூலாசிரியருக்கு மிகவும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி முடிக்கிறேன்.
மொத்தம் தொடுத்து சிவப்பு துண்டையணிந்து சுற்றுபவன் கைகளை நம்பு சிகரிலை உலகை விதைத்து செம்படைக்கு அணிதிரட்டு விவசாய உடல்களில் தோலை உயர்த்து செங்கொடியை கையில் பிடித்து சிவந்த ஆனமுகத்திலே மொத்தம் தொடுத்து சிவப்பு துண்டையணிந்து சுற்றுபவன் கைகளை நம்பு சிங்கத்தினை உலகில் விதைத்து சிம்படைக்கு அணிதிரட்டு சிம்படைக்கு அணிதிரட்டு எதிர்த்தான் விளைந்தது சொத்தியல்லது நட்சத்திரம் உழைப்பவனை முதல் சொன்ன முதலம் ஆயிரம் ஜென்னி மாசை படிக்கணும் ஜென்னி மாசை படிக்கணும் இந்த ஜெகம் உலக சிவப்பாய் மாறணும் சிவப்பாய் மாறணும் செங்கொடியை கை பிடித்து சிவந்த வானமுகத்தில் மொத்தம் தொடுத்து வெண்மணியில் சிந்திய ரத்தம் வரலாறாய் மாறியது ஏழையும் ரத்தம் எரிந்து உலகமே சிவந்தது சீனிவாச முடக்கம் இல்லை முட்டும் சீனிவாச முடக்கம் இல்லை முட்டும் நம் விடுதலை பயணத்தில் விதையாய் விழுந்தது நம் விடுதலை பயணத்தில் விதையாய் விழுந்தது செங்கொடியை கை பிடித்து சிவந்த வானமுகத்தில் மொத்தம் தொடுத்து கொண்டாடி கை தடியில் தடுப்பினும் அறையில வாசிய கவனி நடக்கும் போரினும் முடியல கொண்டாடி கை தடியில் தடுப்பினும் அறையில வாசிய கவனி நடக்கும் போரினும் முடியல விடுதலைக்கு மாசியத்தை பரப்பு இயற்கையை உதமாக்கி மண்ணை சிவப்பாக்கு இன்னும் சிவக்கரி விடுதலை படை நடத்து இன்னும் மண்ணும் சிவக்கரி விடுதலை படை நடத்து செங்கொடியை கையில் பிடித்து சிவந்த வானமுகத்தில் மொத்தம் கொடுத்து சிவப்பு துண்டையழித்து சுற்றுபவன் கைகளை நம்பு சிங்கதினாய் ஒளி விதைத்து செம்படைக்கு அணிதிரட்டு விவசாய தோழர்களின் தோலை உயர்த்து விவசாய தோழர்களின் தோலை உயர்த்து படிப்பகம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கமும் இணைந்து வரகூர் ஊரு சேரிக்கு வந்த தேர் அப்படிங்கிற நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை ஆசிரியராக இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு தோழர் ஜெயசீலன் அவர்களை தலைமையேற்றி நடத்தி தருமாறு அறம் சார்பாகவும் தாமரை கச சார்பாகவும் பணிவோடு நூல் வெளியீட்டு விழாவில் நாயகன் வரவூர் தேரு என்ற நூலாசிரியர் தோழர் ப. செல்வன் அவர்களே, இந்த நூலை வெளியீட்டு விழாவிற்கு வரவேற்புரையாற்ற வந்துள்ள தோழர் வீரமுத்து அவர்களே, நூல் வெளியீடு வந்திருக்கும் நூல் வெளியீடு செய்வதற்கு வந்திருக்கும் என் முத்தரையும் ராகவேந்திரா மேல்நிலைப் பள்ளி நிர்வாகிகளே, நூலை பெற வந்திருக்கின்ற வழக்கறிஞர்
தோழர் நாகராஜ் அவர்களே, இந்த கோயில் பற்றிய அறிவுரை ஆற்ற வந்துள்ள திரு முத்துவேலன் மாவட்ட தலைவர் சாமி ஏகாசா அவர்களே, விமர்சனத்திற்கு அமைந்திருக்கின்ற அறம் பதக்கத்திற்கு உரிமையாளர் ஓரேசன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வந்துள்ள தோழர் கிருஷ்ணமூர்த்தி, தோழர் விஜயகுமார், தோழர் குமார், தோழர் சிவாஜி, தோழர் ரவிச்சந்திரன், பன்னீர்செல்வம், நன்றி உரையாற்ற வந்துள்ள திருமதி மஞ்சுளா அவர்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தோழர் மற்றும் உள்ள நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள அனைத்து சங்க நிர்வாகிகளை பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துள்ளேன். மார்க்சிய கம்யூனிஸ்டிலே கட்சியிலே ஏதாவது ஒரு முக்கிய நிகழ்வுகள் நடக்கும் போது அந்த பகுதியிலே எந்த நிகழ்ச்சி நடக்கிறதோ அந்த பகுதியிலே கள வழக்கமான ஒன்று. அதன்படி இந்த ஜாதிய பிரச்சனை மேலோங்கி இருந்த திருவண்ணாமலை மாவட்டம் அன்றாமட்ட பகுதியிலே மரங்கூர் என்ற பகுதியிலே ஜாதிய மோதல்கள் அடக்குமுறைகள் மேலோங்கி இருந்த காலத்தில் கட்சி சார்பிலே மற்றும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பிலே அந்த பகுதிக்கு சென்று தோழர் செல்வர்கள் மற்றும் இளம் தோழர்களும் அவருடன் இணைந்து பணியாற்றி கள ஆய்வு மேற்கொண்டனர். அந்த ஆய்வுடைய விளக்க உரையை அங்கு நடந்த நிகழ்வுகள், அது சார்ந்த சில நிகழ்வுகள் அதையும் மாற்றிய கண்ணோட்டத்தோடு அதை உயர்த்தி விளக்கியுள்ளார். எனவே இந்த நூல் வரவேண்டிய ஒன்று, புதிய ஒன்றுக்கு தற்போது காலதாமதமாக வந்திருக்கிறது. உதாரணமாக இந்த இந்து மதம் என்பது ஏற்றத்தாழ்வுகளை போதிக்கின்ற, ஏற்றத்தாழ்வுகளை நிர்வகிக்கின்ற, அதை அப்படியே கட்டி காட்டுகின்ற ஒரு அமைப்பு தான் இந்து மதம். அந்த இந்து மதத்தை தான் அவர்கள் வர்ணாசிரம தர்மம் என்று கூறி அதை உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது குறிப்பாக பிராமணர்களுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் உடனே இந்துக்களை வாருங்கள், இந்துக்களை வாருங்கள், இந்து மதத்திற்கு ஆபத்து, இந்து மதத்திற்கு ஆபத்து என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மை எதுவென்றால் இல்லை, உண்மை வேறாக இருக்கும். அதை மூடி மறைத்து திசை திருப்பி பல வகைகளிலே இந்த இந்து மதத்திற்கு ஆபத்து என்று கூப்பிட்டு தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள செய்கின்ற சூழ்ச்சிதான் மருத்துவ சூழ்ச்சிதான் உள்ளது. அந்த வகையிலே இந்த வரகூர் என்ற ஊரிலே காவல், வேலைக்கு காவல் கிராமிய முறையிலே போட்டி என்ற ஒரு பணி இருந்தது. அதை அந்த ஊரில் உள்ள கார்மிக் பகுதியிலே உள்ள எத்தனை குத்துவிட்டோ அத்தனை குத்துவை ஆண்டுக்கு ஒரு முறை அதை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள், ஒரு முறை மாற்றிக்கொண்டிருப்பார்கள். அதை நான் வாழ்ந்த காலத்திலும் அந்த கண்கூடாக பார்க்கிறேன். இன்னொரு வேட்சாதிகளுடைய தன்மை எப்படி இருக்கிறது சொன்னால், உதாரணமாக எங்கள் கிராமத்தில் நடந்த உண்மைகள் ஒரு கார்பெண்டர், அதாவது கட்சி தொழில் செய்கிறார். 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கார். அவருக்கு அவருடைய நண்பர் மூலமாக ஆசிரியர் பயிற்சி பணியில் கட்சி பணி ஆசிரியர் பயிற்சி கார்பெண்டர் அதற்கு ஆணை வருகிறது. அந்த ஆணை நேரடியாக தபால்காரர் இந்த சம்பந்தப்பட்ட நபர்களை கொடுக்காமல் இந்த ஊரிலே உள்ள ஒரு முக்கிய தலைவர் அவர்களும் கொடுத்துருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, படித்து பார்த்துட்டு அச்சாரி கோயிலுக்கு ஆஜர் தூக்கி போடுறார். அந்த தூக்கி போட்டார்.
நீங்கள் இன்னும் ஒரு ஆதரவை படிக்கும் போல என்னுடைய ஆடலை எடுத்து போயிட்டாரு. அப்போ இப்படி வந்து இயற்கையாக இருக்கிற சிந்தனை தேவையான அதாவது மற்ற நம்பிக்கையோட பின்பற்றுவர்கள் மேலே வரக்கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள்லாம் இன்னைக்கு நம்ம மேலே இந்திய நாட்டினுடைய பிரதமராக வந்து ஆட்சி அமைச்சர் மூலமாக விவாதப்பட்டு அந்த நிர்வகித்து இருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு வரவேற்பதாக வரவு ஒரு சேரிக்கு அந்த பேர் தொடர் செல்லும் எழுதிய நூல் இது. இந்த நூலை அறம் பதிப்பவும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஊடகங்களையும் இணைந்து வெளியிடுவது என்று நாம் முடிவு செய்தோம். இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற தலைமை தாங்கி நடத்துகின்ற திரு எம் ஜெயசிவன் அவர்களே மற்றும் நூல் வெளியீடை அன்பு கொண்டு வந்திருக்கும் தோழர் என் முத்துலிங்கம் அவர்களே, நூல் பெறுபவர் திரு பி நாகராஜ் அவர்களே, அறிமுக உரை நிகழ்த்த இருக்கும் திரு என் முத்துவேலன் அவர்களே மற்றும் நூல் விமர்சகர் திரு மா அமரேசன், வாக்குரை வழங்கியிருக்கும் தோழர் உதயகுமார், குமார், சிவாஜி, ரவிச்சந்திரன் தோழர்களே, உங்கள் அனைவரையும் வருகிறது என்று வரவேற்கிறேன். அத்துடன் இந்த நூல் விளையாட்டுக்கு வந்திருக்கும் வடமாதி மன்றம் தலைமை ஆசிரியர் பழனிவேல் அவர்களே மற்றும் புரட்சிகர முன்னணியைச் சேர்ந்த வெற்றி செல்வன், பாடகர் சேட்டு மற்றும் கைத்தறி நெசவாளர் சங்க மாவட்ட செயலாளர் தோழர் வீரபத்ரன் மற்றும் விவசாய சங்கத்தோட மாவட்ட செயலாளர் தோழர் லட்சுமணன் அவர்களையும் வருகிறோம் என்று வரவேற்கிறேன். தோழர்களே, இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு யாரை தலைமை தாங்குவது என்று நாங்கள் யோசித்த போது தாமிரேகசா பொழுது கிளையை தொடங்கும் போது ஆரம்ப காலத்தில் இதனோடு பயணித்தவர் ராமஜெயம் ஆசிரியர், தோழர் கோவிந்தன், தோழர் ஜெயசன் இவர்களெல்லாம் ஒன்றாக பயணித்தவர்கள். ஒரு மூத்த தோழர், தலைமை ஆசிரியர், எழுத்தாளர், அவர் தலைமையேற்று நடத்துவதுதான் சிறப்பாக இருக்கும் என்று நாம் முடிவு செய்தோம். ஆகவேதான் தாமரைக்கால் சார்ந்த மூத்த தோழர் திரு ஜெயசீலன் அவர்களை நாங்கள் தலைமையாக செய்தோம். நூல் வெளியீட்டு விழாவுக்கு கல்வி சார்ந்த தோழர் யாராவது இருக்க வேண்டும் என்பதற்காக தோழர் என் முத்துலிங்கம் அவர்களை, ராகவேந்திரா மெட்ரிகுலேஷன் பள்ளி கஸ்தமாடி அவர்களை நூல் வெளியிடுவதற்காக நாங்கள் முடிவு செய்தோம். நூல் பெறுபவர் திரு தோழர் ஆர் நாகராஜ், எங்களோடு எல்லா நிகழ்வுகளும் பங்களிப்பவர், நிகழ்வோடு பயணிப்பவர், எங்களுக்கு ஆலோசனை வழங்குவர். இந்த நூல் வெளியீட்டையும் இந்த நூலையும் அவர் பெற்றால் சிறப்பாக இருக்குமே என்பதனால் தான் தோழர் ஆர் நாகராஜ் அவர்களை நூல் வெளியீட்டு பெறுபவராக நாங்கள் செய்தோம். அறிமுக உரையாக எழுத்தாளர், கவிஞர், எங்களுடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க மாவட்ட தலைவர், அவர் நூல் அறிமுக உரை செய்தால் பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக நாங்கள் தோழர் என் முத்துவேலன் அவர்களை நூல் அறிமுக உரையாக அவர்களை தேர்வு செய்தோம். நூல் விமர்சகராக அறம் பதிப்பகம் நூலை வெளியிடுவதற்கு மிகவும் உதவி செய்தவர் ஸ்பான்சர். அவர் இந்த நூலை பற்றி நன்கு தெரிந்தவர். அவர் நூலை அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதற்காக நூலை விமர்சனம் செய்வதற்காக மா அமரேசன் அவர்களை நாங்கள் நூல் விமர்சகராக செய்தோம். தோழர் பா செல்வன் அவர்களும் நாங்களும் ஏறக்குறைய ஒரு இருக்கும். தோழர் என்னிடம் ஒரு 4 கதைகள் இருக்கிறது, உங்களிடம் கதை இருக்கிறது, சேர்ந்து நம்ம தாமரை கிளை சார்பாக ஒரு நூலை வெளியிடலாம் என்று பேசினோம். ஆனால் அவர் செய்துவிட்டார், என்ன முடியவில்லை. அந்த 4 கதைகள் பேராயத்தோடு இருக்கிறது. ஆக அவரால் முடிகிறது, நம்மால் முடியவில்லை. அதற்கு மனசு வேண்டும். அவர் அந்த செயலை செய்திருக்கிறார். அந்த ஊருக்கு ஊர் சேரிக்கு வந்த தேர்வு பேரை பார்த்தால் எதிரும் புதிருமாக இருக்கும், கருத்துக்களும் எதிரும் புதிருமாக இருக்கும். நான் புத்தகத்தை படிக்கவில்லை, என் கையில் ஒன்றும் புத்தகமாக இருக்கு. கருத்துக்களும் எதிரும் புதிருமாக தான் இருக்கும். ஏனென்றால் அவர் நம்முடைய தோழர், அவர் கருத்துக்கள் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். ஆகவே இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைத்து தோழர்களும், சகோதர சங்கங்களை சேர்ந்த தோழர்களும் உங்கள் அனைவரையும் வருக வருகை என்று அழைத்து இடம் சாருகிறேன். நன்றி.
ஒரு வீடு கட்டிக்குவா ஒரு மகாராஜா வந்து இந்த நாளை நேரத்தில் உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த நூலை வெளியிடுவதற்கு வாய்ப்புள்ள நூல் ஆசிரியர் இந்த ஆண்டுகளை சேர்ந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற ஜெயசரன் ஐயா சாமியார் கோயில் அவர்களுக்கு வரவேற்பு நன்றிய திரு எம் வீரமுத்து அவர்களுக்கும் இந்த நூலை பெற்ற திருநெல்வேலி நாகராஜா அவர்கள் அறிமுக அவர்களுக்கும் வாழ்த்து நாளாக இந்த திரு ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்களுக்கும் திரு உதயகுமார் அவர்களுக்கும் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் நண்பர் திரு ஆர் சிவாஜி அவர்களுக்கும் திரு ஆர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் திரு ஸ்ரீ பன்னீர்செல்வம் அவர்களையும் வணங்கி திருமதி ஸ்ரீ மஞ்சுளா அவர்களையும் வாழ்த்தி ஏற்புரை ஏற்கின்ற திரு ஸ்ரீ செல்வம் அவர் நம்ம மறக்கவே முடியாது. 30 ஆண்டுகளாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த இதேமே தொழில்நுட்பத்தை வாங்கிட்டு சுற்றுவார். ஏன் இப்படி பேசுங்கிறாரு, அப்போ நம்ம குடும்பம் வருவாங்க, ஏதோ ஒன்று செஞ்சுங்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு சிறப்பான ஒரு வேலை செஞ்சுங்கிறத பார்க்குற ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவர் முதல் ஒரு பெரிய கைத்தலை கொடுக்குறோம். நன்றி உரையில் நல்கியிருக்கும் திரு எம் மாரிமுத்து அவர்களுக்கும் திரு பயணிவேலன் கலைஞரை பணிபுரித்துக் கொண்டிருக்கும் என் நண்பர் கழகம் அவர்களுக்கும் நான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துவிட்டு ஓரிரு வார்த்தைகளில் அந்த நூல் வெளியில் வந்தது வெளியிட்டு அதான் முடிஞ்சிடும். விமர்சனம் பண்ணுறது இருக்காங்க, வாழ்க்கை சொல்கிறது இருக்காங்க. இருந்தாலும் என் பங்குக்கு 2 வார்த்தை சொல்லணும்னு ஆசை. ஏன்னா தேர்தல் 100 அடி நகர்ந்து போயிடுது. ஒரு 30 ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் 100 அடி நடந்திருக்கு. இது ஒரு பெரிய விஷயம். ஒரு அதாவது மேட்லேருந்து பக்கத்துக்கு போகிறது ஈஸியாக போயிடலாம். அது ஏன் அந்த மேட்லேருந்து பக்கத்துக்கு இறங்கி போகணுன்றது தெரியல. அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லாததுதான் வந்து நம்முடைய தீண்டாமை அந்த மேற்கூடிய கீழக்கூடிய பிரச்சனைலாம் வளர்ந்தது. பாரதிதாசன் சொல்லுவார், எனையது தமிழுக்கும் தமிழா தமிழுக்கும் தினையாலும் நலன் கிடைக்கமான செத்துவல் மாத திருநாளாக மாதிரி இந்த தமிழுக்கு தொண்டு செய்யறதுக்குனே நம்ம வந்து நிறைய விஷயம் செய்யணும். தமிழ் மக்களுக்கு தொண்டு செய்யணும். அந்த வகையில் திரு செல்வம் அவர்கள் நான் பார்த்த நாள் இருந்து இதே வேலையாக செஞ்சுட்டு இருக்கார். அவர் வீடு வாசல் இருந்தாங்க தெரியாது. அந்த வீட்டை யார் கவனிக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க பையன் எத்தனை படிக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க எவ்வளோ ஃபீஸ் கட்டாங்க நம்ம தான் பார்த்துக்கணும் தெரியல. ஆனால் அவங்களாம் ஒரு சூழ்நிலையை மனசில் சூழ்நிலை விட்டுட்டு இவர் இந்த நூலை எழுதி பண்ணாரு. இந்த நூல் என் கேட்ட கிடைக்கும் போது நான் இல்லை எங்கள் வீட்டில் கொடுத்தாங்க. சரி இது நான் வெளியேறத இதை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கலான்னு நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். இப்போ வரல. அன்றைக்கே எடுத்து பார்த்தா ஒரு 1 மணி நேரம் ஃபஸ்ட்டேன். ஆனால் படிக்கும்போது நான் நினச்சது என்னன்னா, நான் முதல்ல டீ குடிச்ச ஞாபகம் வந்துச்சு. இந்த டீ குடிக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் நான் நடத்தினேன்னா ஒரு 6வது படிக்கும்போது தான் முதல் டீ குடிக்கிறேன். கப்புன்னு வச்சோடனே வாயெல்லாம் போனாங்க. இப்படி ஒரு டீ சூடு தெரியல. ஆனால் இது இன்னும் அந்த சூடு அப்படியே இருக்கு.
அப்போ நான் என்ன அந்த சூடை நான் உணர்த்தணும் டீ குடிக்கும் போது. ஆனால் அதுவாவது குடிக்கிறதுக்குள்ள ஆறிடுச்சு. நீங்கள் படித்து முடிச்சாவும் ஆகும் அந்த சூடு கலந்து இருந்ததே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் இந்த நிகழ்ச்சி இந்த புத்தகத்தை வெளியிட்டு அந்த அறம் பதிப்பகத்தை சிறப்பாக வெளியிட்டிருக்காங்க. அவங்களுக்கு பதிப்புதான் நன்றி சொல்லணும். பதிப்பகங்கள்லாம் இன்றைக்கெல்லாம் வந்து ரூமுதார் பதிப்பகம் எவ்வளோக்கு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு லாபத்தின் கண்ணோட்டத்தோடு தான் போயிட்டுருக்காரு. ஆனால் இது போன்ற சமூக திருத்தமான சமூக எழுச்சியான புத்தகங்களை வெளியிடுறதுக்கு ரொம்ப சாமர்த்தியம். அது வந்து உண்மையிலே அவங்க பாராட்டணும். அதற்காக வித்தியாசம் அறப்பதிப்புகளுக்கு நான் நடிகரை கொண்டு நான் கடமைப்பட்டுள்ளேன். அதுக்கு பக்கபலமாக இருந்த சிவாஜி போன்ற தோழர்கள், வீரபத்திரன் ஐயா, இவர் ரொம்ப ரொம்ப பழக்கம். இவங்கெல்லாம் ஒரு தூண் மாதிரி. எப்படி ஒரு தேர் நகரத்துக்கு அச்சாணி தேவையோ அந்த மாதிரி அச்சாணியாக இருந்து இயக்குறாங்க. அந்த அச்சாணியும் வந்து இதில் காணாமல் போயிட்டு அதுக்கப்புறமா அந்த 10 வருஷம் மோடி அந்த இடத்துல வந்து காயமாயிருக்கு. அதில் போயிட்டு நாங்கள் இது ஒரு சிறப்பான புத்தகம். அந்த புத்தகம் என்னன்னாக்க தன்னுடைய கலப்பணியை முழுமையாக வந்து இதில் வந்து செயலாற்றிக்க நான் பார்க்க முடியும். ரெண்டாவது இங்கே பார்த்தா ரொம்ப குறைவான ஜனங்கள் இருக்கிறீங்களேங்கிற வார்த்தை கிடையாது. ஏன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு ஜனமும் ஒரு 1000 பேருக்கு சமம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 5000 பேர் இருக்கணும். அதில் வந்து எல்லாம் பிரியாணிக்கும் மற்றதுக்காக தந்த ஜனம். அது ஜனமே இல்லை. இந்த விஷயத்தை உள்வாங்கிறதுக்காகவும் இந்த விஷயத்தை போக்குவதற்காகவும் இதை பாராட்டுவதற்காகவும் பன்னெண்டு ஜனங்கள் ஒவ்வொன்றும் 1000 பேருக்கு சமம்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 50 பேர் இருந்தாக்க நம்ம இப்படி வந்து 5000 பேர் நம்ம உட்காந்துக்கணும். அதுதான் வந்து உண்மை. அது ஒரு சிறப்பான ஒரு மாலை நேரத்தில் ஒரு சிறப்பான புத்தகத்தை வெளியிடுவது நான் மீண்டும் தெரிவித்துள்ளேன். இதை வாழ்த்துவதற்கும் அதை விமர்சனத்திற்கும் வருகிறார்கள். அவர்கள் இதை சார்ந்த திறனான கருத்துக்கள் உருவாக நம்பியுள்ளேன். மீண்டும் நான் செல்வம் அவர்களுக்கு நான் பாராட்டுதலையும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அவருடைய மாவட்டத்துக்கு போனதுக்கப்புறம் போராட்டத்திலே தான் போக முடிச்சு. அந்த போராட்டங்களோடு பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தை சொல்லலாம். அவர் போராட்டம் எழுத முடியாது. ஆனால் எழுதியிருக்காரு. இது வந்து முதல் புத்தகம் இல்லைங்களா ஐயா? இனிமேல் வந்து வருஷத்துக்கு ஒரு புத்தகம் அவர் எழுதிவிடணும். அதுக்கு அவர் முயற்சி செய்யணும். தோழர்லாம் அவருக்கு ஊக்குவிக்கணும். முடிஞ்சால் என்னால் அவனை உதவி நான் செய்யணும். கண்டிப்பாக செய்யணும். அம்மா நல்லா பாடுங்க. அந்த பாட்டெலாம் கேட்கும்போது உண்மையிலே என் டைமில் என்ன உயர்ந்தவர் வந்துடும். ஏதோ நாங்களாம் வேலை செய்யணுன்னாங்க புலி வேலை பிடிச்சிக்கணும் வேலை செஞ்சுக்காங்க. ஒரு பெருமையெல்லாம் கிடையாது. எனக்கு நான் படிக்கும்போது இந்த வேலை கிடைக்கல. ஒரு டியூஷனாக எடுத்தால் அந்த ஸ்கூலாக வந்துச்சு. ஏதோ ஒரு நாள் ஓடிங்கிறேன். அதுவும் ஒரு ஏகப்பட்ட போராட்டம் ஏகப்பட்ட காம்படிஷன் தான். ஆனால் இவங்கெல்லாம் வரும்போது ஒரு 1/2 மணி நேரம் பேசும்போது எப்படியும் மனசு ரொம்ப இலகா கூட ஓடிடலாமான்னு போகணும். என்ன பண்ணுறது? ஏதோ ஒன்று நம்ம பிடிச்சிட்டா செய்யணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் உண்மையிலே மனசு ஆத்மாத்மாக நீங்கள் பணி செய்வீங்க. அந்த ஆத்மாத்மான பணியால் தான் இன்னும் நல்லா அந்த முகத்தில் இருக்குமே இல்லை பாருங்க. என் மூஞ்சி முகத்தை பார்த்தா ஒரு இருக்கும் இருக்கும். புரியுதுங்களா? நாளைக்கு என்ன வந்து எல்லா டிரைவரும் வரணும், எல்லா வண்டியும் போகணும், எல்லாரும் ஒழுங்காக இருக்கணும்னு இப்பயே ஒன்று வரும். ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. ஒன்றும் இல்லை. ஒரு முறை அதாவது புத்தகத்தின் விழாவுக்கு நான் உங்களை போட்டாங்க. நானும் எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க மொத்த பேரையும் வந்து ஒரு பஸ்ஸில் போட்டு புத்தகத்தின் விழா வாங்க எல்லாரும் புத்தகத்தை போய் பார்த்துட்டு புத்தகம் வாங்கிக்கணும் எல்லாரும் கொடுப்போம். அன்றைக்கி நான் தான் ஸ்பான்சர் பண்ணுறேன். எல்லோரும் வந்தாங்க, எல்லாம் பேசிக்கணும். ரொம்ப சிறப்பாக நடந்தது அந்த புத்தகத்தின் விழா திருவண்ணாமலையில். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் திரும்பி வரும்போது எங்கள் டிரைவர்கிட்ட என்ன பண்ணேன், நான் 2 டிரைவர் இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு 200 ரூபா கையில் கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு வாங்கலான்னு சொன்னேன். அதான் தப்பே. சாயந்தரத்தில் போய் என்ன சாப்பிடுவேன்? ஏதோ சாப்பிட்டான். நானும் 9 மணிக்கு முடியுது. 9 மணிக்கு நான் பிள்ளைங்களாம் ஏற்றி உட்கார வச்சு 9 மணி அந்த கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட வந்து சென்ட்ரல் ஏரியாவில் விட்டான வண்டியை இந்த நினச்சிங்க. அந்த வண்டியை வந்து அப்புறம் எதுவுமே பயன்படாது. அதில் இருந்து ஒரு 50 பிள்ளைங்களும் உடனே எனக்கு வந்து வீரபத்திரன் சார், செல்வம், சிவாஜி மற்றெல்லாம் வந்து போலீஸ்லாம் வந்து என்னாச்சு ஏதாச்சும் பேரண்ட்லாம் உடனே வேறு வழி அரேஞ்ச் பண்ணி அனுப்பிட்டு மழை உருவாயிடுச்சு. மழை பெய்யுங்க. அந்த மழையிலையும் வந்து மணி 12-1 மணிக்கெல்லாம் வந்து வேறு ஒரு ட்ரெயின் எடுத்து வந்து ஸ்டோப் பண்ணி காலையில் 6 மணிக்கெல்லாம் எடுத்து போய் ரோடு பைபாஸ் பண்ணி
அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் எழுதி கிளைம் பண்ண போனோம். அது என்ன ஒரு சந்தோஷம்னா ஒரு பையனுக்கு கூட எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல விஷயத்தை செய்யும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தப்பான விஷயங்களை போகும்போது நீங்கள் என்ன தான் பிரச்சனை. அதனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஈடுபடுறதோ செய்யறதோன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அதான் சொன்னேன், எனக்கு ஒரு வாய்ப்பு தான் உலகளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அதனால் இது இவங்களோட இருக்கிற பயணிப்பதில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லையும் இல்லை இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லையும் நான் பயணிப்பதில் மிக சொல்லிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விரைவில் நன்றி. நூல் வெளியீடு செய்ய ஒத்துழைப்பு பெற்றுக்கொண்ட இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாய் நடத்தி கொண்டிருந்த தேசிய தலைவர்களுக்கும் இந்த நூலை வெளியிடுவதற்கு உறுதுணையாக இருந்த அறம் பதிப்பகம் மற்றும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த நூலை அந்த பேரை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு உற்சாகம் வந்து அதுக்குள்ளே தோழர்கள் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நேருக்கு எதிராக வந்து கருத்துக்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை இது வெளியிட்டு அதனுடைய ஆசிரியராக இருக்கின்ற தோழர் செல்வம் அவர்களுக்கும் இங்கே கலந்து கொண்டுள்ள அத்தனை பேருக்கும் முதலில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை பெறுவதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நான் வடக்கிழக்கு தொழில் வருவதற்கு முன்பு வந்து தோழர் செல்வம் அவர்களை தெரிவிச்சு அவர் ஊரில் முதல்ல பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்புன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரெட்டை டம்ளர் முறை தான் முதல்ல அங்கே அந்த ஊரில் ஆரம்பிச்சது. எனக்கெல்லாம் வந்து அப்போ தான் அந்த ரெட்டை டம்ளர் இருக்கிற விஷயமே வந்து எனக்கு அப்போ தான் தெரியும். அதுக்காக முதலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டத்தை வென்றெடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வடக்கன் வருவதற்கு முன்பாகவே அவர் ஆற்றிய பணியில் வந்து என்னுடைய சகோதரர் அருண்குமார் வழக்கறிஞர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகள் செஞ்சுதான் என்னோட வந்து பேசும்போது சொல்லுவாங்க. இப்படி வந்து ஆரம்ப கால கட்டத்தில் இருந்தே இந்த சமுதாயத்துக்காகவும் இந்த மக்களுக்காகவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் எங்கெங்கெல்லாம் வந்து தீண்டாமை முன்னணி இருக்குது. ஏன்னா தீண்டாமை மாவட்ட செயலராக ஏற்கனவே இருந்திருக்கிறாங்க. அதுக்காக வந்து பெரும் பாடுபட்டவர். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இதுவை ஒரு அனுபவத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. எனக்கு இது வந்து முதல் புத்தகமான்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான அனுபவங்கள் ஏன்னா பல ஊரில் இது போல நடந்திருக்குது. ஏன் தோழர் வந்து இதை மட்டும் ஃபர்ஸ்ட் வெளியிட்டாருன்னு அவருடைய நிறைவுகளை எனக்கு தெரிவிக்கணும். ஏன்னா நான் தெரிஞ்சு இதுக்கு ஆசைப்படுறேன். ஏன்னா நிறைய கல அனுபவங்கள் நிறைய இருக்குது. அந்தந்த ஊரில் வந்து இடதுசாரிகள் வந்து அங்கங்கே சென்று பல போராட்டங்கள் நடத்தி பல வெற்றிகளை கண்டு கொடுத்துருக்காங்க. மக்களுக்கான பல தீர்வுகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஊரில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஊர் சம்மந்தப்பட்டது மட்டும் நூலை வெளியிடுறதுக்கு அவருடைய மனசில் என்ன தோணுச்சுன்னு அவர் தான் சொன்னாதான் எனக்கு தெரியும். எனக்கு தோழர்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது போல நூல் இன்னும் வந்து இப்போ எங்களை போல வந்து இப்போ நான் நூல் வாங்குறேன், நான் வந்து படித்தாதான் வழக்கன் தொழில் செய்ய முடியும். அதே போல் வந்து படித்தாதான் இது மாதிரியான விஷயங்கள் ஏதாவது கூட பேசுறதுக்கு வாயே வரும். அப்படிப்பட்ட காலத்தில் வந்து இன்னும் சமூகத்தை ஏன்னா எங்களாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோடு சேர்ந்து சும்மா கொஞ்சம் தான் பயணிக்க முடியுது. ஏதாவது சும்மா ஏன்னு கேட்டால் என்னுடைய வழக்கறிஞர் பணிக்கு எனக்கு உறுதுணையாக யாரும் அதிகம் இல்லாததுனால முழுமையாக நானே படிக்கிறதுனால என்னால் நிறைய நிகழ்ச்சிகளோட கலந்து முடியறதில்லை. அந்த சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அவரோட வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தா எனக்கு உண்மையில பொறாமையாக இருக்கும். நேரக்காரவே சொல்கிறேன், பொறாமையாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இப்போ கூட 2 நாளைக்கு நேரத்து கூட பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. சரி இப்போ தான் சரி அன்றைக்கி எல்லாம் சரி டெய்லி வந்து 5 மணிலாம் எழுந்துக்கிறோமே, சரி கொஞ்சம் லீவ் நாள் தானே அப்படின்னு படுத்து பார்த்தா அவர் ஃபோன் அடிச்சிருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கார அம்மா டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டுருக்காங்க. அலாரம் தான் அடிக்குதுன்னு ஆஃப் பண்ணிருக்காங்க. அப்புறமா தான் 7 மணிக்கு தான் பேச முடியும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை வந்து நான் நேற்று ஒரு நிகழ்ச்சி அதை ஏற்பாடு பண்ணிட்டு வேற விழுப்புரத்துலையும் போயிட்டு மீண்டும் நைட்டு 9 மணிக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு தான் அதை போகிறார். பலவிதமான வேலைகள் எப்பயாவது ஃபோன் பண்ணால் வந்தவாசிக்கிறவங்க ஒரு நேரத்தில் இங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கணும். அதனால் பேசுறது கூட அவரால் என்னால் முடியறதில்லை. ஏன்னு கேட்டால் அந்தந்த பணியில் இருப்பார். அதனால் வந்து நம்மளை அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு இவ்வளோ வேலை படுவிலையும் அவருடைய சிந்தனையை இந்த புத்தகத்தின் மூலியமாக வெளியிட்டிருக்கார். இதில் உண்மையிலே வந்து
நான் அவருக்கு மனமாற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் என்னுடைய அனுபவங்களை தெரிவிச்சிங்கன்னா என்னை போல ஆளுங்க வந்து வெளி உலகத்துக்கு வர முடியாத சூழ்நிலைகள் என்னை போல ஆட்களுக்கு வந்து இன்னும் அதிக தெரிஞ்சுக்கிற வாய்ப்புகள் என்று கூறி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி வணக்கம். அடுத்ததாக தோழர் எழுதிய வரப்போது செய்தி வந்து சேர பற்றி உதயகுமார் அவர்கள் வாழ்த்துறை அன்பார்ந்தவர்களே, உண்மையிலேயே ஒரு நூல் எழுதுவது என்பது எவ்வளவு ஒரு விஷயம் என்பதை நான் வந்து ஒரு பாதி எழுதலாம்னு எழுதுனேன். திருப்பி 4 வரை எழுதி மறுநாள் தான் எழுதுனேன். அந்த ஒரு பாடலை முடிக்கிறதுக்கு 1 வாரம் எடுத்துக்கிறேன். ஆனால் அந்த பாடலை அவ்வளோ கண்டிப்பாக சொல்லணும்னு வர முடியும். ஆனால் நூல் எழுதுவதற்கு அனுபவம் இருக்கும். அதை தொகுத்து எழுத்து அதை புத்தகவாடி வரைக்கும் கொண்டு போகிறது உண்மையிலேயே ஒரு பெரிய வேலை. அந்த வேலையை செய்யறதுன்றது சாதாரண உண்மையிலேயே அந்த மாதிரி அது வந்து எழுதுறதுன்றது ஒரு பெரிய சிறப்பான பணி. அந்த பணியில் அவருடைய பணி செல்வர்களுடைய பணி வந்து ஏகப்பட்ட பணிகள். அந்த பணியோடு கூட இந்த எழுதி அது புத்தக வடிவம் ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணம், அதை கருத்தாக்கம், அதை உருவாக்குற வரைக்கும் நிறைய சிரமங்கள், அவ்வளோ சிரமங்களையும் தாண்டி அதை எழுதிவிட்டு உண்மையிலே வரவேற்கத்தக்கது. தோழ சொன்னது அந்த தலைப்பிலேயே நாகராஜன் கேட்ட கேள்விக்குள் நானே பெறுவேன். ஏன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. தேர் என்பது ஊருக்குள்ளே சுற்றி வரும் பொதுவாக அதை சேரி பகுதிக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பெரிய முயற்சி எடுத்துட்டு அந்த சேரிக்கு வந்திருக்குன்றதுல ஒரு முன்னுதாரணமாக அந்த வரவு முதல்நிலைக்கு அவருடைய அளவு இருந்துச்சு என்னுடைய கருத்து. அந்த மாதிரி அனுபவத்தின் அடிப்படையில் அதை எழுதியிருந்தால் நான் உணர்றேன். இது மட்டும் அது முதல் அது சொல்றதுக்கு அடுத்த போட்டு நிறைய நடந்திருக்கான். காலத்தின் அடிப்படையில் அந்த முன்னாடி அதுவே அதை வச்சு நான் சொல்றேன். உண்மையிலேயே அந்த மாதிரி அது வந்து உண்மையிலேயே அது நல்ல தலைப்பு, நல்ல எழுத்து, அந்த இது கூட அமைஞ்சது, நல்லா அமைஞ்சிருச்சு. உண்மையிலேயே நான் இந்த பேனரை கட்டும்போது அங்கிருந்து பார்த்துட்டு தொடர்ந்து வெட்டார அந்த அளவுக்கு நல்ல அருமையான போட்டாங்க. தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிற்கிற மாதிரி அருமையான இந்த புத்தகத்தை வெளியிட அரசு முயற்சி செய்து வெளியிட்டிருக்கும் எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்திருக்கும். உண்மையிலேயே பாராட்டுதலை பார்க்கணும். இப்போது நூலை பற்றி யாழ்ப்படுத்த தோழர் ஜெகன் அவர்கள் எங்களுடைய கிளை பொருளாளர் அன்பு பிறந்த வாழ்க்கையும் வாழ்த்துக்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அறம் துணிக்கும் தமிழ்நாடு ஒவ்வொருவர்கள் கலந்து என்ற மாபெரும் நூல் வெளியீட்டு விழா வருடம்போது தேடி கொண்டிருக்கிறது என்ற நூலை இங்கிருக்கிற ஆசிரியர் செல்வன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே வணக்கத்தை வாழ்க்கை தெரிந்து கொண்டு துன்பத்தோடையாய் வருடும் தேடிக்கை தூதையாய் இப்படி அழகாக இருக்கிற நடந்துதான் நதிக்கு அழகு, வளர்ந்தால் செடிக்கு அழகு, முயற்சி எடுத்தால் மனிதனுக்கு அழகு. மூச்சு விடுவதெல்லாம் மனிதர்கள் அல்ல, முயற்சி எடுப்பவர்கள் மனிதர்கள். அப்படி முயற்சியோடு
இளைஞர் பருவத்திலிருந்து இத்தனை ஆண்டுகளாக தன் சமூகத்தின் மீதும் மக்கள் மீதும் பற்று வைத்து உழைத்திருக்கிற இன்றைக்கு பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே ஒரு நூல் ஆசிரியராக இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்திலே அவர்களது கைகளை கட்டி உற்சாகத்தை கொடுப்போம். இளைஞர்களுக்கு தேசத்தை காட்டுவது கல்வி, கல்வி கற்பது வரும், அதை கற்பிப்பது யார் கைவிட்டாலும் கற்றது உரை கைவிடாது என்பதற்கேற்ப தொட்டு தொட்டு பார்த்தால் அது ஒரு காரியம், தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காரியம், தொடர்ந்து வைத்தால்தான் அது வெற்றியின் ஆயுதம். அப்படி இன்றைக்கு நம்முடைய 24 மாவட்டத்திற்கு நினைவு சேர்த்து இந்த அற்புதமான வரம்பு ஒரு செய்திமன்ற சேவையோடு இயக்கிய ஆசிரியர் செல்வர்களுக்கு இந்த மனமான வாழ்த்துக்களை அனைவரும் சார்பாக தெரிவித்து வருகிறது. அறிவார் அறம் பதிப்பத்தைச் சேர்ந்த தோழர் அமரேசன் அவர்கள் நூலை பற்றி ஒரு விமர்சனம் ஆன் பண்ணலாம், என்ன ஆன் பண்ணலாம். அவைக்கும் சாமியோர்கள் அனைவருக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் சில பகுதிகள் புதிய பகுதிகளாக இருக்குது, பல பகுதிகள் தெரிந்த பகுதிகளாக இருக்குது. இதெல்லாம் அவங்க எல்லாருக்கும் ஜெயசிலன் ஐயாவுக்கும் வீரமூர்த்தி ஐயாவுக்கும் புத்தலிங்கம் நாகராஜர்களுக்கும் கொஞ்சம் புக்கு இருக்காரு. அவர் வந்து அவர் வேலை அவர் வெள்ளம் புத்து வெள்ளம் மனிதர்களை வந்து அப்படி இருக்கிறார். ஏழு கூட கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கிறாரு. அதே போல அவர் இருக்கிற அவையில வந்து முன்னாடி பேசும்போது தான் நல்லது. ஏன்னா அவரை சொல்லி வெல்ல முடியாதவராக இருக்கிறாரு. வந்தவாசிக்கு ஒரு அடுத்த நூல் சம்பந்தமாக பேச வேண்டியது போக வேண்டியதுனால நான் இந்த நூலுக்கான என்னுடைய உரையை வந்து நாங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துகிறேன். இந்த நூலுக்காக செல்லுப்பட்ட உழைப்பும் கஷ்டமும் கொஞ்சம் அப்போ மாநில மாநாடு நடந்திருக்கு. அவர் வந்து நான் ரொம்ப பிஸி இருந்தாரு. காலையில அப்பதான் பேசி முடிவு எடுத்துருந்தேன். நான் வந்து அந்த மாநில மாநாட்டுல இந்த புத்தகம் போட்டு வந்தே தீரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். நீங்க மாநாடு நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க அதே மாதிரி நாட்டுங்க, வாழாம போங்க. ஆனா அறப்பதிவு வந்தாலும் உங்க புத்தகம் வந்து அன்னைக்கு வந்தே தீரணும் அப்படின்னா என்ன இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்க பாட்டுமா சொல்ற பாயின்னு சொன்னாரு. என்ன நீங்க நெருக்கடி கொடுக்குறீங்க? ஒரு ஏற்பாடு பண்ணிக்கணும். எனக்கு தோன்ற விஷயத்தெல்லாம் இந்த நூல் சம்பந்தமா எனக்கு தோன்ற விஷயத்தெல்லாம் நான் எழுதி வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நீங்க அதை காட்ட டெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னா அது முதல் ஒரு 4 நாளைக்கு சரியா வந்துச்சு. அதுக்கு பிற்பாடு எனக்கு எடுத்து போகணும் சிரமமா இருக்கு. நீங்க வந்து நேரில் பார்க்கலாம். நான் சொல்ல பிற்பாடு ஒரு 10 மணி போல வர, இரவு 10 மணி போல மாநாட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு 10 மணி போல போனூர்ல இருந்து புத்தகத்தை கொண்டு வராரு. வந்து உட்கார்ந்து அவர் சொல்ல நான் அடிச்சு அதை பிரிண்ட் எடுத்து கொடுத்து அங்கேயே பிழைத்து பார்த்து 3 மணிக்கு போனாங்க. இந்த உழைப்பு, இந்த அர்ப்பணிப்பு தான் இந்த புத்தகம் காரணம். அப்படி அவர் 3 மணிக்கு போகும்போது வழியாக நான் போய் அந்த அர்ப்பணிப்பு இப்போ இந்த வரவு மூலம் சேமிப்பு மூலம் புத்தகத்தை பற்றி சொல்லும்போது அவர் முதல்ல சொன்ன தலைப்பு வரவு 100 சேமிப்பு வராது தேர்வு. நான் சொன்னேன் எதிர்மறையான தலைப்புகள் வேண்டாம். இதை படிக்கிற சமுதாயத்துக்கு வந்து
நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அப்போ வடக்குள் கூட சேர்க்கை வந்த தேடும் அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னாரு. அதே அந்த தலைப்பு வந்து இப்போ அது வந்து ஒரு நன்னம்பிக்கை நூலா இருக்கு. இப்போ இந்த புத்தகம் வந்து ஒரு வாழ்வு சாட்சி. இந்த புத்தகத்துல இருக்கிற நபர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, சம்பவங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த புத்தகத்தை போல இந்த புத்தகத்தின் பிரச்சனை ஒரு நிறைய புத்தகம் தமிழ்நாட்டு அளவில் அது என்னன்னா இந்த புத்தகத்தை எழுதும் போதே அவர் வந்து ஒரு தொடர்ந்து பார்வையை தான் சொல்லி வந்தார். உலக அளவில் கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாலும் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி வந்தது, இப்போ அது வந்து ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து அவங்க என்னென்ன அடக்குமுறைகள்லாம் சொல்லிட்டாங்க, இது எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஒருங்கிணைந்த வளர்க்காடு மாவட்டத்தில் நிகழ்ந்த சமூக மோதல்கள் ஊர்களை எல்லாம் பட்டியல் போடும். அதில் இளமொழி வருது, தாமரைப்பாக்கத்தில் வந்து கஞ்சனை படுகொலைகள் எல்லாம் வருது. பிற்பாடுனா வரகு ஊர்களுக்கு அவர் நுழையிறார். அந்த வரகு ஊருக்குள்ள போகும்போது எப்படி இருக்குன்னா ஆளுநர் அந்த கதையை தொடங்குவார். இந்த புத்தகத்தை முதல் 2 பக்கங்கள் வாசிப்பதற்கு அது ஒரு மாதிரி நெருங்கலாக இருக்கும். அது எப்படி சொல்றதா அது என்ன மாதிரி சொல்றதே தெரியாது. 3வது பக்கம் நீங்க வாசிக்க தொடங்கும் போது உங்க இந்த சினிமா மாயாஜால சினிமா படத்தெல்லாம் காட்டுவாங்க. அந்த மாதிரி நம்ம எதிர்த்து செல்வம் உட்கார்ந்து இருப்பாரு. அவர் சொல்லுவார், இந்த மாதிரி ஏழு கல்வி ஒரு சொம்பு வச்சு வைக்கிறாங்க, அந்த பாட்டில் அப்படி போச்சு. அதுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்க, அந்த பேர் யாருக்குமே தெரியல. வரம்புல இருக்கிறவங்க கூட தெரியுது, அவெல்லாம் பிடாரி பேர் வச்சாரு அப்படின்னு அவர் எதுக்கு எது சொல்றாங்களே. இது வரைக்கும் கடைசி பக்கம் வரைக்கும் அந்த கதையை வந்து நம்ம சொல்லுறாரு, செல்வம் சொல்றாரு, புத்தகத்தை நம்ம படிக்கல அப்படிதான் அவர் எழுதிக்கிறார். இந்த மாதிரி தோரணையுடைய புத்தகங்கள் தமிழ் இலக்கியத்தில் ரொம்ப குறைவு. அவர் அந்த பாணியை கொண்டு வந்திருக்கார். இந்த பாணிக்காகவே இந்த புத்தகம் 2-3 விருதுகளை வாங்கி பார்த்தேன். நானும் முன்மொழிந்தேன். குறிப்பாக வந்து தாமரை காசானுடைய புதுமுறை எழுத்தாளர்களுக்கான விருதுகளுக்கு தான் ஒரு எதிர்பார்த்தேன். ஆனால் அறம்பதிப்பு வெளியிட்ட தாசாமி தான் அவருக்கு கிடைச்சிருச்சு. அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அவர் லண்டனில் இருந்தார். இப்போ உங்களுக்கு 2-3 விஷயங்களை மட்டும் சொல்லுகிறேன். இதே மாதிரி இந்த சாதி அடக்குமுறை, இந்த ஆலயத்தின் நுழைவு சம்பந்தமா இதுக்கு முன்னாடி வந்து பி. சம்பத் எழுதிய சாதி ஒடுக்குமுறை எதிர்ப்பு போராட்டம் 2010 வந்து இந்த தமிழகத்தில் சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான கிளர்ச்சிகள் வந்து உலக P.S. சந்திரபாபு 2008 வெளியிட்டாங்க. 1850 1950 வரையிலான காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூக உரிமை ஆலய நுழைவு சமத்துவ போராட்டத்துக்கு விரிவாக ஆய்வு செய்யப்படுகிறது. பேராசிரியர் கோ. ரகுபதி வந்து தனி பொது உரிமை போராட்டத்திற்கு இளமுறை ஆலய நுழைவிலிருந்து மையமாக வைத்து அதுவும் சின்னத்தவராக அதை மையமாக வைத்து 2007 வெளியிட்டாங்க. அதை இப்போ இன்னொரு பதிப்பு வெளியிட்டிருக்காங்க, நாலச்சூர் வெளியிட்டிருக்காங்க. வைக்கம் போராட்ட நிலையங்கள் வந்து சீக்கிரம் வெளியிட்டாங்க. அது இந்த மாதிரி இந்திய அளவிலேயும் இதுவாக இந்திய அளவிலேயும் புத்தகங்கள் வந்து அந்த புத்தகம் வந்து கர்நாடகா தாண்டுதலாம் அது புத்தகம் வெளியிட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாள் வந்து அந்த புத்தகத்துல இந்த மாதிரி கோயில் வழிபான விஷயங்கள் இருக்காங்க. ஆங்கிலத்தில் தி ரிமைனிங் பீப்பிள் ஆஃப் தி எஸ்டேட்ஸ் டி. நாகராஜ் இருக்காங்க. மராட்டியில மகத்குல தண்ணீர் போராட்டத்தை வச்சு மகத்முக்தி சங்கிராம் அப்படின்ற ஒரு பேர் வந்து மலையாளத்துல நாராயண சரித்திரத்தை கோயிலோட தொடர்பு ஆங்கிலத்தில் இது எல்லாத்தையும் இந்த புத்தகத்துக்கு இருக்கிற சிறப்பு இதுல இருக்கிறவங்க எல்லாருமே வாழும் காலத்தோட சம்மந்தப்பட்டவர். அவர் நேரடியே கள போராட்டத்தில் சம்மந்தப்பட்டார். நேரடி கலா அனுபவம் கலா போராட்டம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் அவர் புத்தகம் எழுதும்போது எனக்கு சொன்னது, சின்ன கோயில்களுக்கெல்லாம் அந்த குலசாமி கோயில்களுக்கு இது மாதிரி மக்கள் வழிபட்டு இருக்கிற கோயில்
ஆகம விதிகள் பொருந்தாது. ஆர்டிஓடைய பேச்சுவார்த்தை போது ஆகம விதிகள் பொருந்தாது அப்படின்றது சொன்னது வீரபத்திரத்தோழர் சொன்னார். அதை நான் பக்கத்தில் இருக்கும்போது அவருக்கு நீங்க தான் சொன்னீங்க, அவருக்கு நிலைமையில எதுக்கோ போராட்டம் எல்லா காலமும் போராட்டம் இல்லை. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம். ரெண்டாவது, தோழர் வந்து மாவட்ட செயலாளர் வந்தாரு. நான் என்ன மாவட்ட செயலாளர் வந்து இன்னொரு 2 வீலர் சொல்லுங்க கார் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அதுக்குள்ள கட்சி கொடுத்துருச்சு. இல்லாத 2ஆம் கட்சி வந்துட்டாங்க. அவருக்கு பையாவட்டியோ குட்டியோட்டியோ ஏதோ ஒரு வண்டி அவருக்கு கொடுத்து கார்ல போக ஏன்னா ஏன் இதெல்லாம் அவருக்கு கொண்டு செய்யுங்க அவங்க எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இதெல்லாம் இல்லை, மக்களுக்கு எந்த தொழிலாக வந்தாலும் முன்னாடி போய் நிற்கிறாங்கல்ல, அந்த மனசு தான் கமலஹாசன் பாணியில சொல்றது. அந்த மனசு தான் சார் தெய்வம். அந்த மனசு தான் சார் பாராட்டு. அந்த இதெல்லாம் பாரம்பரிய இருக்கிற இந்திய கலாச்சார தமிழர் நலம் அங்கெல்லாம் தலைவர் பேசி அதுக்குள்ள தமிழர் அப்படிங்கிற ஒரு பார்வையை சொல்லிட்டாங்க. ஆனா மனிதர்களுக்கான ஒரு நலம், ஒரு சூழல், ஒரு நன்மை எங்கெல்லாம் பெறுதோ அங்கெல்லாம் முதல்ல ஓடி போய் நிற்கிறது இடதுசாரி அமைப்புகளும் அம்பேத்கர் அமைப்புகளும். அப்ப இந்த இன்றைக்கு காலகட்டத்தில் இந்த இடதுசாரி அமைப்புகளும் அம்பேத்கர் அமைப்புகளையும் மக்கள் கொண்டாடுறாங்க. அரசமைப்பதும் போன்ற அமைப்புகளும் சாமி இயக்க அமைப்புகளும் அவங்க வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த வேலையை செய்யறாங்க. அந்த வகையில தான் ஒரு மக்கள் போராளி காலத்துல இருந்து வந்திருக்காரு. புசுக்குன்னு மேல இருந்து ஆர்வம் சொல்லி சக்கரமலை மாதிரி புசுக்குன்னு மாவட்ட செயலாளராக ஆரம்ப காலகட்டத்திலிருந்து உழைப்பு இது எல்லாமே இருக்குது. அதனால ஆன உடனே அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக ஆரம்ப வைப்பதும் அவங்க அந்த மாதிரி காரணத்துக்கு தான் நம்ம பேசிதான் பேசி நான் இன்னொரு வாக்குறுதி கூட கொடுத்துறேன். அரண் ஸ்ட்ராட்டஜி குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த குறிப்பா ஊராட்சி மன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள், பெரியாரிய சிந்தனையாளர்கள், மார்க்சிய சிந்தனையாளர்கள் எப்படி வந்து கொண்டு வருதா அதோட ஸ்ட்ராட்டஜி. கட்சி அனுமதிச்சு உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வெற்றி பெற வைக்கிற பொறுத்து அரண் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். சட்டமன்ற தேர்தல் முடிக்காதீங்க. சட்டமன்ற தேர்தலில் கட்சி அனுமதிச்சு நீங்க நீங்கன்னா இல்ல நீங்க சுயேட்சையா நீங்க கூட உங்களை வெற்றி பெற இந்த கூட்டணி உள்ள போயிட்டு வந்து காலத்துல நிக்கிறாங்க எல்லாம் முன்னுரிமை கொடுத்தாங்க. அது வந்து ரத்த கண்ணீர் அன்னைக்கு தினம் செய்தியில பார்க்கும்போது ரத்த கண்ணீர் வருது. என்ன எவனே தெரியாது, எங்க கிராமம் தெரியாது. இவருக்கு இவர் போனாங்கன்னா மாவட்டத்தில் எல்லாருக்கும் தெரியும். வாங்க அந்த அந்நேரம் நீங்க எல்லாரும் அந்த படையை பார்க்கறத நினைச்சு பாத்துருங்க. இவர் தான் மாப்பிள்ள சட்டை இருக்கு, இவர் தான் மாப்பிள்ள சட்டை இருந்தவங்களே இவர் தான் எம்எல்ஏ அறிமுகப்படுத்திக்கிறார், இவர் தான் எம்எல்ஏ எல்லாத்தையும் சொல்லி வைக்கிறார், இவர் தான் இவர் மூஞ்சிக்காக தான் ஓட்டு வருது, இவர் செய்த செயல்பாடுகளாக தான் கட்சி அங்க நிக்குது. அப்போ ஊருக்கெல்லாம் போய் எம்எல்ஏ அறிமுகப்படுத்தி வரீங்க, ஏன் நீங்க எம்எல்ஏ ஆகக்கூடாதா? இதான் என்னுடைய கேள்வி. அதனால இந்த நிகழ்ச்சியை இந்த அறிவிச்சாலும் அறிவிக்காமல் நீங்க நிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த செலவு வெற்றி பெறுகின்ற செலவில் இருந்து இவிஎம் மோசடியிலிருந்து எல்லா எல்லாத்தையும் ஆரம்பித்து சொல்லி உண்மையிலேயே இது ஒரு மகிழ்ச்சிகரமான நூல் வெளியீட்டு விழா. நான் அடிக்கடி யோசிக்கிறது ஏன்னா எங்க சின்னராசான்னு ஒரு படம், இந்த படத்துல பாக்யராஜ் நல்ல கதாநாயகன். ஏன்னா சேரிக்கு பக்கம் எம்ஜிஆர் காலனின்னு ஒன்று எழுதிட்டு இருக்கோம். அந்த பகுதியில் காலனிக்கு தேர் வராது. அப்போ அந்த பகுதி மக்கள்லாம் தீபார்த்தனை அந்த இதோட வச்சுக்கிட்டு தேர் வராதா, இந்த பக்கம் வராதா எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு போது அப்போ பாக்யராஜ் அங்கே போவார், வண்டியை தேரை சேரிக்குள்ள அனுப்புங்க அப்படின்னும் போது அதெல்லாம் முடியாது, காலகாலமா அந்த மாதிரி போறது கிடையாது, இப்போ புதுசா ஒன்று சொல்றீங்களே அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க கசாமிச்சாங்க. அப்போ மண்ணாங்கட்டி இது வரைக்காலும் நம்ம
சாமிக்கு அம்மனுக்கு என்ன காவு கொடுப்போம்? ஆடு, பன்னி, கோழி. இப்போ அது இல்லை, எவன் தடுக்கணும் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை தூக்கிட்டு முன்னாடி போவார், பின்னாடி தேர் வரும். திடீர்னு நம்ம சரஸ்வதி சொல்லுவாங்க, சிஆர் சரஸ்வதி, சின்ராசு கத்தியை கீழே போடு அப்படின்னு டக்கு போட்டு. இது அம்மாவுக்கு கொடுக்குற, சித்திக்கு கொடுக்குற ஒரு மகத்தான விஷயம் அப்படிங்கிறதோட அதோட அந்த மாதிரி தான் எல்லாமே. எல்லா குடும்பத்திலிருந்து ஒரு மனிதன் வெளியே வரும்போது, ஒரு சமூக சேவை செய்ய வரும்பொழுது பலவிதமான விஷயங்கள தடுப்பு இருக்கும். ஆனால் தோழர்களே, எங்கள் அன்பு தோழர் பா செல்வனை தடுப்பதற்கு யாரும் கிடையாது. ஏன்னா எங்கெல்லாம் அநீதிகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் கொதித்து எழுபவன் என் தோழர் என்று சேக்குவாரா பேசியிருக்கிறார். அதை போல எங்கள் தோழர், என்னை பொறுத்தவரை நான் பார்த்த அளவுக்கு இப்போ சொல்லுவேன், எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தான் சொல்லி கொடுப்பேன் அடிக்கடி, எங்க எம்எல்ஏ அப்படின்னு பேசுறேன். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான மனிதன். எந்த உள்ள எந்த ஏதோ புகழா பேசுறதுலாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசி இது பண்றது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுற எனக்கு ரொம்ப பிடிக்குது. நான் அவர் திட்டும்போது நான் கொஞ்சம் மனசு சங்கடத்தோட கேட்டு அப்புறமா தெளிவாயிடும் உடனே. அப்ப அது மாதிரி தோழர்களே, உண்மையிலே இதெல்லாம் பாக்குறப்போ நேத்திக்கு முந்தானத்து ஒரு பிரச்சனை ஒண்ணு அத்திமுறையில் நடந்தது. அந்த பிரச்சனைக்காக தோழர் வந்தாரு. அந்த கலாய்வு பண்ணணும் வந்தோம், போனோம், அந்த இடத்த பார்த்தோம். அங்கிருந்து வந்து திடீர்னு அன்பு தொல்லை, எல்லாரும் டீ சாப்பிடுன்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாரும் போவோம் அந்த பக்கத்தான், அந்த இடத்துல தான் நாங்கள் அடிக்கடி கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது ஒரு 10-20 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணி முடிச்ச உடனே டீ வரும். அப்போ ஈசன் த்ரோ, அந்த ஈசன் த்ரோ தான் எல்லாம் கொடுப்பாங்க. நாங்கள் அது இத்தனை பேருக்கு டம்பர் இருக்காது போல அப்படின்னு நான் குடிச்சிட்டு நான் வந்துருவேன். ஆனால் தோழர்களை, அன்றைக்கு தோழர் நாங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறோம், எல்லாருக்கும் ஈசன் த்ரோல டீ ஊற்றி கொடுத்துட்டு ஒரு 3 பேர் கண்ணாடி டம்ளர்ல குடிக்கிறான். இது தோழர் வந்து சிவாஜி தோழர் இப்படி சீன்றாரு. என்ன சீன்ற, எனக்கு கொஞ்சம் அந்த இந்த விஷயத்த கொஞ்சம் ரொம்ப என்ன சீன்றாரு முடியல அப்படின்னு பார்த்தா டம்ளர் அப்படிங்கிற விஷயத்த தோழர் சொன்னார். உண்மையிலே எங்கள் ஊரில் அப்படி ஒரு தீண்டாமை நிகழ்வு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். எனக்கு உண்மையிலே தெரியாது. எல்லாம் மாமன மச்சானா தொடுவான், எல்லாம் பேசுவான், வாங்கினானுவான், சலிட்டு அடிப்பான், ரொம்ப மரியாதை பேசுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் அடுத்த நிகழ்வு என்று சொன்னால் நான் நம்முடைய வட்டக்குழுவில் பேசி ஒரு முடிவெடுக்கலாம் என்று அங்கதான் இரட்டைக்குலை ஒழிப்பு விஷயத்துல நடத்தலான்ற ஒரு முடிவுக்கு நான் அப்பவே சிந்தனை ஏறி போச்சு. ஆக தோழர்களே, இதெல்லாம் எப்படி வருதுனாக்கா ஒரு முற்போக்கு இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களுக்கு தான் வரும் என்பதை இந்த நேரத்தை சொல்லிக்கொண்டு, உண்மையிலேயே நான் கூட அடிக்கடி எதுனா ஒன்று எழுதுவேன், அதை பண்ணுவேன். ஆனா அது தொடர்ந்து என்னால் பண்ண முடியாது, பண்றதும் கிடையாது. இவ்வளோ கலை அனுபவங்கள்ல களத்துல நடமாட்டி இருக்கும்போது 1008 பிரச்சனை வரும்போது இதற்கான நேரம் அவர் எப்படி ஒதுக்கினாரு எனக்கும் தெரியாது. உண்மையிலேயே ஒரு நிகழ்ச்சியை முழுமையாக, அதான் தோழர் சொன்ன மாதிரி தான், வரகூர் ஊரும் சேரிக்கு வராத தேரும் தான் ஃபர்ஸ்ட் அந்த இது பண்ணது. அதன் பிறகு தேர் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உணர்ந்த தோழர்களே, உண்மையிலே வாழ்த்துகிறேன். நன்றி தோழர்களே, நன்றி. மங்களம் உதய தலைமை ஆசிரியர் தோழர் பி. பழனிவேல் பதிப்பகம் அதன் மூலமாக வரக்கூர் ஊர் அங்கு வரும் தேர் என்ற ஒரு சிந்தனைக்குரிய புத்தகத்தை இந்த அரங்கத்தில் வெளியீடு விழா நடைபெறும் நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்ள மிக்க பெருமைப்படுகின்றேன். அதே சமயம் இரு அவையில் அமைந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும், முக்கியமாக இந்த விழாவுடைய கதாநாயகர் பாசமிகு நண்பர் பா செல்வம் அவர்கள் 1989 முதல் எனக்கு நெருங்கிய நண்பர். நானும் அவரும் ஒரே வருடம் ஒரே பள்ளியை படித்த மாணவர்கள். அதே போல இந்த அவையில் அமர்ந்திருக்கும் முற்போக்கு சிந்தனையாளர் அண்ணன் வழக்கறிஞர் அவர்களுக்கும், என்னுடைய கல்வியாக நேர்ந்திருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா பள்ளியுடைய ஆதார் அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து இருப்பவர்களுடைய இந்திய மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முற்போக்கு சிந்தனையாளர் எழுதிய கருத்துக்கள், ஆண்கள் தன் மனைவியை இறந்தால் மறுமணம் செய்து கொள்ளலாம், எல்லோரும் போறோம், சொல்றோம். ஆனா அதே ஒரு பெண்ணானவர் தன் கணவனை இறந்தால்
ஏன் மரணம் செய்யக்கூடாது? அவ்வாறு செய்தாலும் அந்த தெருவில், அந்த ஊரில், அந்த மக்கள் வாழ்வார்களா? இது போல கருத்துக்களை இந்த அறம்படிப்பாக இருக்கின்றது. இந்த ஊர் தேர் ஏன் பல இடங்களுக்கு செல்லவில்லை போன்ற கருத்துக்களை இந்த புத்தகத்தில் பதியப்பட்டுள்ளது. நண்பர் 1993 இருக்கிறது. நான் கொண்ட அந்த வசூலத்தில் படிக்கிற என்னுடைய பாட்டி வீட்டில், அப்பொழுது பாட்டி வீட்டிலிருந்து பால் எடுத்து கூட்டுறவு வரைய மீன் எடுத்து போவோம். அங்க ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில வெளிப்புறத்துல ஒரு அலுமினிய கோலை டம்ளர்ல வெளியே ஒரு பொங்கல் மாற்றி தொங்க. என் கூட வர அந்த பெரிய ஒரு தாத்தா அந்த டம்ளர் எடுத்து டீ வாங்கி குடிச்சுட்டு அந்த கல்வி சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது. சில வருடங்கள் நடக்கின்றது. அப்பொழுது எனக்கு என்னுடைய மாணவர்கள் தகவல் இருந்தது. இது போல இந்த ஊர்ல தீண்டாமை இயற்கை புகழை ஒழிக்கும் போராட்டம் நடைபெற்றது. தொடர் செல்லும் தலைமை நடைபெற்றது. அவர் கிராமத்தில் இருக்க அனைத்து பெரியவர்கள், குழந்தைகள், பெண்கள் சென்று அந்த போராட்டத்தை கலந்து கொண்டு எல்லோரும் உள்ள போயிட்டு அவங்க சொல்றாங்க, எல்லோரும் உள்ள போனாங்க, டீக்கர் உள்ள உட்கார்ந்தாங்க, எல்லோரும் கீழே குடிச்சாங்க. அப்போ தீண்டாமை என்ற ஒரு தீய சக்தியை ஒழித்து தீண்டுமை என்ற ஒரு உருவாக்கத்தை உருவாக்கிய அன்பு தோழர்களுக்கு தன்னுடைய பணி வேறு சேர்க்க வேண்டும். நான் இப்பதான் புத்தகத்தை பார்த்தேன். அது முன்னேறிய பற்றி எழுதுறார் இந்த குறிப்பிட்ட புதுப்பாளையம் அக்னீஸ்வரர் கோயில 6 போராட்டம். ஏன்னா எந்த போராட்டம் நடைபெற்றாலும் நம்ம தோழர் சிவாஜி அவர்களும் டிவி அவர்களும் கூட தோழர் போராட்டம் நடைபெறுகிறது. தங்களால் முடிந்த பெரிய உதவி கொடுக்கின்றார்கள். பெரிய உதவி இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக எல்லா நிதியிலும் என்னுடைய பங்கு கண்டிப்பாக அது 5 ரூபாய் இருக்கலாம், 10 ரூபாய் இருக்கலாம், 100 ரூபாய் இருக்கலாம். அதுபோல 2007 கோயம்புத்தூர்ல என்னை நேரே அழைத்து சென்று சீதாராம் ஈஸ்வரியும் ராஜன் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. அப்போது எனக்கு திருமணமான ஒரு புதிய நிகழ்வு. நான் புது மாப்பிள்ளை இருந்தாலும் நீங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு சென்று கோயம்புத்தூர்ல அந்த வீதியில பஸ்ல பல்வேறு இசை கலை நிகழ்ச்சிகள் மூலமாக அந்த அரங்கத்தை அடைந்து அங்கே சீதாராம் ஈஸ்வரி நினைப்பார். என்ன சொல்றோம்னா இது போல பல்வேறு முற்போக்கு சிந்தனைகள் ஒரு கருத்தை இது பதிவுபடுகிறது. பார்க்கிறோம். ஏன் பூணூல் போடாதவர்கள் இதுல பூணூல் போட்டுக்கொண்டு அந்த புறவது பண்ணா அவர்களுக்கு திருமண நிகழ்வு நடைபெறாதா, குழந்தை பிறந்திருக்காதா என்ற ஒரு பல்வேறு கருத்துக்கள் பதிவிடப்படுகிறது. எனவே பெண்களை போலவும் ஆண்களை போலவும் பெண்கள் சமமாக உலகில் வாழப்படுகின்றது என்ற கருத்துக்கள் ஏற்படுகின்றது. அதனால் இந்த ஆரம்ப படிப்பாளர் இந்த நூல் ஆசிரியர் அவர்கள் மேலும் மேலும் பல்வேறு கருத்துக்களை பதிவுபட்ட மக்களிடையே இந்த தீய சக்தியையும் ஏழையும் மக்களுடைய சீரிய ஒழுக்கத்தையும் அறிவு சார்ந்த பணியை கற்றுக்கிறது என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த மீது நன்றி கலந்த மனக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நன்றி. இப்போ அந்த ரோட்டில் பார்த்தா டீ சாப்பிட்றாங்க, உட்காந்து டீ சாப்பிட்றேன். அங்கே பார்த்தா ஒரு கோலை கவுத்துட்டு இருந்தது, ஒரு தகரம். யாருக்கு என்ன இல்லை, அவங்க வருவாங்க, அவங்க டீ போட்டாங்க வச்சுருவாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அந்த சொல்கிற ஆள் நானும் தானே. நான் அவர் வேலை இருக்கிறதால என்னை உள்ள உட்காரிச்சு டம்ளர் எடுத்து டீ கொடுத்துருக்காரு. அந்த நிலையை தோழர் தான் போராடி இந்த இரட்டை கொலையை ஒழிச்சார். ஆக இந்த வர ஒரு செய்தி தேர் அப்பவே அது ஊறி போனது தான். புதுசாக அந்த கருத்து இல்லை. பத்திரிகை ஒரு போராட்டம் இருக்கார். அடுத்ததாக இந்த நூல்களுக்காக வந்தே தீர வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சிக்கு தோழர் அல்ராஜ் ஆசிரியர் அவர்கள் வார்த்தைகள் சபையில் இருந்த
பெரியவர்களை சிறந்தாற்றி வணங்கி என்னை போன்ற இளையவருக்கு இன்ஸ்பயராக இருக்கும் அண்ணன் செல்வன் மாவட்ட செயலாளர் அவர்களை வாழ்த்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கம்யூனிஸ்ட் இயக்கம்னாலே உலக ஆவிய முற்போக்கு சிந்தனை கொண்ட அமைப்பு. பெடல் காஸ்ட்ரோ, சேகுவாரா, மாமேதை மார்க்ஸ் உட்பட அனைத்து முற்போக்கு சிந்தனைகள் மாபெரும் மேதைகளுடைய கருத்துக்களை உலகம் பூரா பரப்ப வேண்டிய, குறிப்பா பெரியார் பிறந்த தமிழ்நாட்டில் பரப்ப வேண்டிய அரும்பெரும் பணி நமக்கு காத்துட்டு இளைய தலைமுறையை வழிநடத்த வேண்டிய பொறுப்பை கம்யூனிஸ்ட் தான் திறமையில் ஏற்றிக்கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மாபெரும் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அண்ணன் எப்படி அவருக்கு நேரம் கிடைச்சதுன்னு தெரியல, இந்த புத்தகத்தை அவர் வெளிக்கொண்டு வந்திருக்காரு. இதற்கு அறம்பதிப்பகம் அண்ணன் மகேசன் அவர்கள் நிச்சயமா ஊக்குவிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவரு ரொம்ப தொந்தம் பண்ணிதான் இதை கொண்டு வந்திருப்பாருன்னு நான் உணர்றேன். ரொம்ப அழகா பேசுவார் அண்ணன், ரொம்ப ரைமிங்கா பேசுவாரு. அதுக்கு ஒரு ஆதாரமே இந்த தலைப்பு. வர ஒரு ஊரு சேரிக்கு வந்து தேர்வு, ரொம்ப அழகா தலைப்பு வச்சிருக்காரு. அது அழகு என்பது அவர் பார்க்கும்போது நல்லா தெரியும், அழகா இருப்பாரு. ஆனா அவர் நடந்து வந்த பாதை ரொம்ப நினைச்சு பார்க்க முடியல. அது எப்படிதான் அவரு அப்படி வாழ்ந்துட்டு வர்றாரு தெரியல, ரொம்ப கஷ்டம். இது இன்னும் எத்தனை அம்புகளை தாங்கும் ஏழை போல ஒரு தீர்நிலை போட்டு நடக்க போறாரு தெரியல. எங்களை போல இளையவர்கள் நாங்க இருக்கிறோம்னா உங்களை தாங்கி பிடிக்க. அதாவது எங்க அப்பா எங்க சார் சொன்னாரு, பழனி சார், இரட்டை கோவை. அது வந்து ஏன் சொல்றாருன்னா, அது அவர் அறியப்படுவதற்கு அது ஒரு நிறைய போராட்டங்கள்ல அது வந்து ஸ்பெசிபிக்கா செல்வன் அறியப்படக்கூடிய ஒரு போராட்டம். அப்போ பிஏ சட்டமேட்டில் கூட எங்க அப்பா, எங்க சித்தப்பா, அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்க ஒரு 4-5 பேர் அவரோட அண்ணன் பையனுக்கு அப்படி ஒரு அசிங்கம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கடையே தூக்கி போட்டு நடுவோட வச்சிருக்கு. எங்க மனைவி ஜோதி அவங்க அப்பா கூட அப்படி ஒரு ஈவெண்ட்ல செய்யலாம் போயிருக்கிறாரு. சொல்லி ஒரு பெரிய கலவை பண்ணிட்டு. இதெல்லாம் அந்த பாதிப்பினுடைய கொதிப்புகள். அண்ணன் செஞ்ச அந்த போராட்டம் அந்த வசூல் மட்டும் இல்லை, அதனால அக்கம் பக்கம் ஃபுல்லா திரும்பியிருப்பாங்க. அது நிறைய பிள்ளைங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எதுக்கு இந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம், இந்த கஷ்டம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. தேவை அறியாமல் போராட முடியாது, போராட தெரியாமல் இங்க வாழவே முடியாது அப்படின்னு சொல்லுவாரு எழுச்சி தமிழர் அண்ணன். அமெரிக்காவும் சொல்லுவாரு, இப்போ நீங்க ஜென்சி டெல்லியில சாதிச்சாங்களே, கடைசியா அம்பேத்கர் பாடத்தை தூக்கி பிடிக்கிறான். அது அந்த பிள்ளைங்க எல்லாமே தலித்துன்னு சொல்ல முடியாது. ஆனா உணர்றாங்க ஃபைனலா அல்டிமேட்டா அம்பேத்கர் வந்து நிற்கிறார். அவர் என்ன சொல்றாரு, போராடி தான் பெற்றாகணும், வேற வழி இல்லை. கிட்டத்தட்ட 2000 உரைகளுக்கு மேல இந்த அவர் எழுதின அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனுடைய சரத்துக்களை பத்தி பேசி நடைமுறைக்கு கொண்டு வந்த பிறகு கூட அம்பேத்கர் கணக்கில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கிறதா ஒரு முக்கியமான பதிவு. அதுக்கு அவர் சொல்ற ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க, அவர் சொன்ன அந்த கடைசி உரை, எப்படிப்பட்ட நல்ல சட்டமா இருந்தாலும் சரி, அது யார் கையில போய் சேருது, அது ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் நல்லவனா இருந்தால் அந்த சட்டம் நல்லா இருக்கும். எப்படிப்பட்ட தீய சட்டமா இருந்தாலும் ஆர்வம் நல்லா இருந்தா அது நல்ல சட்டமா இருக்கும். அதனால மக்களுக்கு அடுத்த 10 ஆண்டுக்குள்ள எஜுகேஷன் கொடுத்தாகணும் 100%. அதுக்கு தனியாருடைய பங்களிப்பு இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போலதான் நம்ம தாராளமா மாபெரும் புரட்சி. அவர்தான் பக்கத்துல பீஸ் ஸ்கூல் வந்து பணம் மழையா போயிருந்தாலும் அவர் ஏழைகளை நினைச்சு பார்ப்பாரு. ஒரு நல்ல ஒரு தாராளர். இப்படிப்பட்ட 10 ஆண்டுக்குள்ள எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க வாழ்க்கையில.
அடுத்த 10 ஆண்டு இல்லை, அடுத்த 10 ஆண்டு எஜுகேஷனே கொண்டு வர முடியும். ஏன்னா அதுக்கு அத்தனையும் தடுக்கலாம். அரசு பள்ளி ஆசிரியர் நான் அவன் இன்டைரக்டா அவ்வளவும் பண்றான். அரசு பள்ளியில ஒடுக்குற அத்தனை வேலையும் செய்யலாம். அவ்வளோ ஆனால் வெளியில வந்து நாங்கள் இவ்வளோ போன வருஷத்துல இவ்வளோ அட்மிஷனை நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம், அரசு பள்ளிகளாக உடைக்கிறவங்களோட பேசுறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க வந்து இன்டெரக்டா அழிச்சுட்டு தான் வராங்க. சரியான ஸ்டாஃப் போடுறது இல்லை. இப்போ வந்து அவுட் சோர்சிங்கிற முறையில 10,000 12,000 15,000 போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே 5 வருஷமும் ஓடிட்டாங்க. போன கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு அரசாங்க வேலை என்பது ஒரு ஏழை விவசாயியோட அவங்க பிள்ளைங்களோட கனவு. ஒரு அரசாங்கம் வந்து முன்மாதிரியா இருக்கணும். அங்க வந்து அத்தனை ரூல்ஸ் அண்ணன் வந்து இருக்கிற தொழிலாளர் அமைச்சராக இருக்கும்போது அவரும் கம்யூனிஸ்டாக தான். அவர் அமைச்சராக இருக்கும். அவர் கொண்டு வந்த அத்தனை தொழிலாளர் சட்டங்களையும் அரசாங்கம் முதல்ல ஃபாலோ பண்ணணும். நாட்டுக்கு முன்னுதாரணமா அரசாங்கம் முதல்ல இருக்கும். ஆனா அவங்களே வந்து அவுட் சோர்சிங் முறை கொண்டு வந்து தினக்கூலி முறையில பண்ணிட்டு இருக்கோம். இது அத்தனையும் எதிர்க்கிற ஒரு ஆற்றல் கொண்ட தொழிலாளர்களுக்காக நிற்கிற ஒரே கட்சி கம்யூனிஸ்ட் தான். அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் சிந்தாந்தம் அடுத்த தலைமுறைக்கு பரவணும். அண்ணன் போல ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர்களாக அடுத்த தலைமுறை அவர் வளர்த்தெடுக்கணும். அண்ணனுடைய பாதையெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு கலந்தரை விளக்கம். இது போல நல்ல நூல்கள் எல்லாம் பாரம்பரியமும் முன்னெடுத்து வெளிக்கொண்டு வரணும். என்னுடைய இதை கடித வாழ்க்கை நமஸ்காரம். இந்த புத்தகத்தை எப்படி எழுதினாரு, அதை விட பெரிய புத்தகத்தை அங்கே எழுதி இருந்தார். மாவட்ட மாநாட்டு அறிக்கை எனக்கு நல்லா நினைவுக்கு. அவர் ஒரு அறிக்கை, நாங்கள் ஒரு அறிக்கை இருக்கும்போது எப்படியாவது அந்த மாவட்ட மாநாட்டை கொண்டு வரணும்னு நினைச்சா முடியல. ஆனால் அதுக்கு பிறகு வெளியே வந்துருக்குது. அதுக்கான ஒரு கூட்டத்தை நடத்துறது பெரிய ஒரு மகிழ்வான தருணம். இது மாதிரியான நிகழ்ச்சி நடத்தும் போது தான் எழுதுறதுக்கு ஒரு ஆர்வத்தை ஊக்குவிக்கும். உண்மையில இந்த தோழர் இந்த ஆரம்பத்தை தோழர் பேசுறதுல பெரிய விஷயங்கள் அது முன்னடைக்கிறது. அவர் அந்த சொன்ன விஷயங்கள்லாம் பெரிய பெரிய எழுத்தாளர் சொன்ன மாதிரி நான் இன்னும் புத்தகம் படிக்கல. அது வந்து எஸ்ஆர் முஸ்லிமோட துணை எழுத்துன்னு ஒரு புத்தகம் தேசாந்திரியா துணை எழுத்து. அந்த கதை அதை அவர் பேசும்போது நான் கவனிச்சேன். நான் அந்த புத்தகம் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி இந்த எழுத்து நடக்குங்கிற மாதிரி நான் வந்து யோசனை பண்ண படிக்கலாம் படிச்சு நம்ம. பட் ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளார மாவட்ட செயற்குழுல ஒரு 9 தோழர்கள் இருக்கும். 9 தோழர்கள் ஒருத்தர் வந்து விருதாக வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பார். எங்கள் பண்ணவங்க சேகர் அவர் வந்து ஒரு எழுத்தாளர், பெரிய எழுத்தாளர். அனைவரும் 30 பேர் புத்தகங்கள் எழுதுவாரு. தலைமை எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கணும். சரி, இது வந்து அழைப்பிதழ் தேவைப்படுது. அழைப்பிதழ் ரெடி ஆக்ஷன் கேட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன், அறம்பதிப்பு வந்து தயார் பண்ணுவாங்க. முதல் நாள் பஸ்ஸு கொடுத்தாங்க. ஈவினிங் தான் கொடுத்தேன். நேற்று மாவட்டத்திலே கொண்டு கொடுத்தேன். எங்கள் மாவட்டம் தாம ஆக இந்த நேற்று இன்னைக்கு தான் நேற்று ஒரு நாள் தான் எல்லாருக்கும் தகவல் சொல்லி இவ்வளோ பேர் எங்களால் போட்டு கொடுக்குது. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக பார்க்கிறவங்க நான் வந்து இந்த புத்தகத்தை இந்த விழாவில் கலந்து கொள்வது மாத்திரம் அப்படின்னு நாளைக்கு ஒரு தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாணவர்களுக்கு அதுக்கு வந்தவங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். கருணகாந்தி ராகவேந்திரா நிறுவனம் முத்து வேலை நான் முன்னே பாராட்டணும். பாரத புத்தகாலய நடத்தின இந்த புத்தக கண்காட்சி இன்னொரு நாள் டாஸ்மாகில் வேலை பார்க்குற ரவி இறந்து போயிட்டாரு. அவர் டாஸ்மாக் சங்கத்தோட செயலாளர். அவரும் சக்கரவர்த்தின்னா நண்பர்கள். அவர் மூலமாக தான் செல்வத்துக்கு தவிர
தகவல் கிடைக்குது, அப்படி எங்களுக்கு தகவல் கிடைக்கும். அவர் இறந்துட்டார். ஒரு அற்புதமான ஊழியர் இருந்தார். என்னுடைய கட்சி வாழ்க்கையில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு வேலை கொடுத்துட்டா அந்த வேலையில நேர்த்தியா சுறுசுறுப்பா செய்யக்கூடிய ஒரு நபர். உடனே அவர் அன்னைக்கு தான் அவர் தீண்டாமைய மாவட்ட தலைவராக அவர் இருக்கிறார். அவர் மட்டும் இப்படிதான் அவர் டாஸ்மாக் ஊழியர். அப்போ இந்த வந்து இப்போ நாங்களாம் சேர்ந்து இதுக்கான முயற்சியெல்லாம் எல்லாம் எடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி உமா மகேஸ்வரி அதிமுக நேற்று நாள் ஒரு பேச்சுவார்த்தை போகும்போது அந்த பட்டியலை பார்த்தேன். அதை பார்த்தோன்னா அந்த அம்மா ஞாபகம் வந்துச்சு. 2000 போஸ்டிங் ஓப்பல் அப்படி ஒருத்தர் இருந்தார். இந்த 2000 பிப்ரவரியில் தான் இளங்குன்னியுடைய ஆளுநரை போராட்டம். அவர் தான் அன்னைக்கு அதிமுகவா இருக்கிறார். பட்டியலை பார்த்தோன்னே ஜஸ்ட் அப்படி ஒரு மின்னல் மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை. அப்போ உமா மகேஸ்வரி அந்த அவர் போஸ்டிங் வந்து என்னால் மறக்கவே முடியாத அந்த பெயர் அப்படி வந்து வருது. அப்போ மட்டும் என்னன்னா பேச்சுவார்த்தை தேர்வு வருது இது பண்ணுறாங்க. பண்ண இதில் இந்த மூட நம்பிக்கை எப்படி அவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னால் உடனே மேல் ஜாதிக்கிற ஊருக்காரங்க மத்தியில் ஒரு சாமி ஆடுது. அங்கே நீங்கள் போகக்கூடாது, நான் செத்துருவேன், ஊரே அழிஞ்சிடும் அப்படின்லாம் ஒரு கிராமம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஆள் விடுறதா இல்லை. அப்புறமேட்டு என்ன கடையாணி பிடிங்கி போயிடுறாங்க. பேர் கடையாணி பிடிங்கி போயிடுறாங்க. கடையாணி அது வர முடியாது, திடீர்னு எடுத்துன்னு வர முடியாதுல்ல. மர தேர் அந்த தேரை என்னன்னா தலித்து பகல் மகன் மரங்களை வெட்டி தான் அந்த தேரை செஞ்சிருக்கிறாங்க. இந்த கதையை இந்த கதையில கூட உள்ளடக்கம். அப்போ அது என்ன ஆகுதுன்னா ஜனங்க கூட மாதிரி இது எந்த பகுதிக்கு வந்துதான் ஆகணும், ஆதிவ பேச்சுவார்த்தை முறைதான் வரணும்னு சொல்லி இது ஒரே பெரிய தகராறு பண்ணா அது அடுத்த கட்டங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பொறுத்து கடையாணி வந்து தேர் வருதுங்க. இந்த ஒரு அறம்பதிக்கு சொல்லணும், வரப்பூர் ஊரு வராத தேரு அப்படின்னு தலைப்பு கொடுக்குறாரு. நீ கொடுத்துதுனா அதான் ஒரு மாத்திரை நீங்க மாத்திரைங்களா அது வந்து எதிர்மறையா போயிடும். ஆனா வரகூர் ஊரு ஊருக்கு வந்தா தேரு அப்படின்னு வர. அப்போ இந்த தேர் வருவதற்கான மூல வித்து யாரு, இதுக்கான கரு யாரு? நான் பொறுமையாக சொல்லுவேன், அந்த வரகூர் பகுதியில் இருந்த தலித் இளைஞருடைய விடாக்குடியான போராட்டம், அதற்கு தலைமை தாங்கிய தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அவங்க என்ன பண்றாங்க, உடனே மறியல் நடத்தணும், நாங்க போராட்டம் போது வருவோம் அப்படின்னா உடனே போராட்டம் மறிக்கணும் போல என்ன எல்லாம் கத்துவாங்க. அப்போ ஒரு ஜனநாயக வழியில போகும்போது அது சக்சஸ் ஆகும். அதுதான் இந்த கதையினுடைய சாராம்சம். அடுத்து நான் பொறுமையா நான் சொல்ல, நான் 23 வயசுல இருந்து இந்த கட்சிக்குள்ள நான் இருக்கிறேன். ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து பாருங்க, ஒரு பெரிய பட்டதாரிலாம் கிடையாது. அந்த காலத்து எஸ்எல்சி படித்தேன். நான் எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தேன். ஒரு மாதிரி ஒரு அரசு பதவிக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆயிருப்பா. ஒரு அவரும் எனக்கு 67 வயசு தான் 2 பேர். ஒரே ஒரு கேட்பேன், நான் என்ன வயசு சொன்னா 67 போராட்டம் வயசு தான். ஆனால் ஒரு அரசு பதவி ரிட்டையர் உங்களுக்கு 23 வயசுல நான் இந்த கட்சிக்குள்ள வந்துட்டேன். நான் வந்து பார்த்தல நான் பெருமையாக சொல்லுகிறேன், திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் தலித் அமைப்புகளை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் தலித் அமைப்புகள் செய்யாத பல காரியங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இளங்குன்னியை ஆரம்பித்து இளங்குன்னி தாமரைப்பாக்கம் இந்த பக்கம் ஒரு 10-15 கிராமத்தில் இளங்குன்னி போராட்டம். நான் அன்னைக்கு மாவட்ட செயலாளர் ஜி வீரையன், திருநாவுக்கரசு, லட்சுமணன் அன்னைக்கு கல்லூரி படித்த ஒரு மாணவர். முடிவெற்ற 7 மணி என்ற ஒரு கடையில அவர் வந்து அவர் சொல்லிதான் அந்த ஒரு மாணவனாக வந்து இன்றைக்கு விவசாய சங்கத்துடைய மாவட்ட செயலாளராக அந்த போராட்டம் அவரை உந்து சக்தியாக வளர்த்தெடுக்கிறது என்று சொன்னார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து போராடுவோம், போராடி கொண்டே இருப்போம். இங்க சொன்னாங்க வசூரு அவங்க பாட்டி ஒன்று சொன்னார், நான் தான் டீ குடிக்க போறேன், டீ கொடுக்க மாட்டேன். நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து ஒரு தலித்து பகுதி மக்கள் மட்டும் இல்லை, பல சமூகத்தை ஆட்களும் இருக்கிறார்கள். ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மகத்தான கொள்கை தீண்டாமைக்காக ஒழிப்பதற்காக பாடுபட வேண்டும் என்ற லட்சியத்தை ஏற்றுக்கொண்டு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கம்யூனிஸ்டுகள் இதில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். சொந்த வாழ்க்கை உட்பட அங்க என்ன கூப்பிட்டு போறாரு, போய் என்ன கருப்பா அவருக்கு சிறப்பாக நான் ரொம்ப கருப்பாக என்னை பார்த்த உடனே நீ
அம்மாடா டீ கொடுக்க மாட்டேங்கிறான். நம்மகிட்ட தான் நான் சொன்னேன் போடுறதுக்க என்னங்க எங்க டீ கொடுக்க மாட்டேங்கிறேன் நீ என்ன ஆளுங்க அப்படின்னு பண்ண. விஜய் ஒரு அறிவிப்பு பண்ணாங்கல்ல, ஒரு ஜாதி கயிறு கட்டின்னு வரலாம், செங்கோட்டையெல்லாம் அறிவிச்சா உடனே தகராறு பண்ணி அதை ரத்து பண்ணிட்டாங்க. அது மாதிரி இந்த பட்டையா எழுதிருக்குது. மனுஷனா மனுஷனா இருப்பான். இவர் என்ன ஜாதி இவர் என்ன ஜாதி யாருக்கு என்ன தெரியும்? அந்த உள்ளூர்ல போனா தான் தெரியும். அவன் முடிவு பண்ணான் கல்வாங்க இவ்வாறு தாண்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ தொழில் நம்ம முடிவுமா நீங்க அந்த இரட்டை தொழிலை முறையை ஒழித்து நம்ம போராட்டத்தை நடத்தணும். டிவைக்கு சார்பில் உடனே இன்னைக்கு நான் கோயில் பஸ்ஸில் கடந்து போகும்போது நம்ம மூலையில் இருக்கிற ஒரு சொன்னாருல்ல அந்த கடையை அங்க போனா ஒரு ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி வந்து போகும். மிக கொடூரமான தீட்டாவில் இருந்த அந்த ஊரை இன்றைக்கு அந்த போராட்டத்துக்கு தலைமை வாங்கிய தோழர் செல்வம் பிரகராஜனை இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எம்பிசி மக்கள் பிசி மக்களும் தலைவராக ஏற்றுக்கொண்டு இவரிடத்திலே வருகிறார்கள் என்று சொன்னார். அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செய்த மகத்தான போராட்டம் வெற்றி. இப்படி நாங்கள் நிறைய செஞ்சுட்டே இருக்கோம். இப்போ நான் இன்னொரு மேட்டர் சொல்லி முடிச்சுள்ளேன். இப்போ எனக்கு இந்த பா ரஞ்சித்து நீளம் பண்பாட்டு மையம் இப்போ சமீபத்தில் ஒரு கூட்டம் போட்டாரு. நான் வாட்ஸ்அப்பில் பேசுறது தான் பார்த்தேன். விஜய் அரசு என்ன சொல்றாங்க, நீங்க போன ஆட்சி 3 பேருக்கு கொடுத்தீங்க தலித்துக்கு அமைச்சர்களுக்கு, வன்னி அரசோட சேர்த்து 8 பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். என்ன இப்படி என்ன சொல்றாருன்னா பாருங்க, என்ன உண்மையில அந்த பேச்சு என் மனசோட நெருக்கமான அவர் மேல ஒரு ரஞ்சித்து மேல ஒரு பேசுறாரு இல்ல, நீங்க 8 பேருக்கு நாங்கள் அமைச்சர் கொடுத்துருன்னு சொல்றீங்க. அவர் அந்த கூட்டத்தில் பேசுறாரு. இன்னைக்கு சேலத்துல ஒதியத்தூர்ல அம்பேத்கர் சிலை நீ மூடி வச்சிருக்கிறான். அந்த சிலையை திறக்க சொல்லி போராட்டம் நடத்திய தலித் மக்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஜெயில இருக்கிறாங்க, பிணையில வந்தாங்களான்னு தெரியல. விஜய் ஆட்சிய டிவிக்கு அரசை நீ ஏன் கைது பண்ணிருக்கிற அப்படின்னு கேட்க நியாயமான கேள்வி தானே. இந்த பஞ்சாயத்து தலைவர் தலித் ஆகிட்டு மேல் ஜாதிக்கார கொத்தடிமை மாதிரி வச்சுட்டு இருப்பானே, அதே மாதிரி தானே விஜய் வச்சுக்கிறாரு. அண்ணா திமுக இதுதானே செஞ்சிச்சு, திமுக இதுதானே செஞ்சிச்சு. அப்போ ஒரே பாலிசி. நான் சொல்லுகிறேன், அது கம்யூனிஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அதை மாற்றி செய்ய முடியும். வேற எவனாலும் முடியாது, வேற யாராலும் முடியாது. நான் இன்னொன்று வரலாற்றோடு தகவலோடு சொல்லுகிறேன். எங்கள் கட்சியினுடைய மகத்தான தலைவர் ஏ பாலசுப்ரமணியம் உயர்ஜாதியில் பிறந்த பிராமண குடும்பத்தில் பிறந்த அவர் போல் என்ற நாவலை நீங்கள் தோழர்களே படிக்க வேண்டும். போல் நாவல் என்ற அவசியமான தோழர்கள் அவசியம் படிக்கணும். அந்த நாவல்ல அவர் சொல்வார், ஒரு இடத்துல அந்த தாழ்த்தப்பட்ட செத்துக்குவாரு, பொது வழியா போகக்கூடாது. அப்ப எலெக்ஷன் வருது. தோழர்களே, பிராமண குலத்திலே பிறந்தாலும் ஏ பாலசுப்ரமணியம் அந்த தலித்தினுடைய பூத உடலை பிடித்துக் கொண்டு எம்எல்ஏ ஓட்டு போடுறான். அந்த குலம் ஓட்டு போயிடும் சொல்றான். அவர் சொல்றார், ஐயா ஓட்டு போனா தோத்தா கூட பரவாயில்ல, என்னுடைய மகத்தான கட்சிக்காக இந்த பூத உடலை நான் எடுத்துக் கொண்டுவேன் என்று சொன்னாரே தோழர் ஏ பாலசுப்ரமணியம். அவர் தான் கம்யூனிஸ்ட். அந்த விஜயெல்லாம் நடிக்கிறான், டிவி அரசு நடிக்குது. ஆனா ஜனங்க மத்தியில் ஒரு மாயை பிம்பம் இருக்கிறது. எனவே தோழர்களே, ஒரு மகத்தான இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி என்று இதை நான் சொல்லி எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. அந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டேன். இந்த தோழர் கூட சொன்னாரு, எழுதுனா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் முயற்சி செய்கிறேன். நான் 2 மணி நேரம் கூட பேசிடுவேன். அது ஒரு கடுமையான வேலைன்றது ஒரு தமிழ் ஆற்றல் என்பது அதுக்குள்ள இருக்கு. அது தமிழ் வந்து எந்த இடத்துல அது வார்த்தையை போறது அதுல கொஞ்சம் ரொம்ப வீக்னஸ் இல்லை, ரொம்ப பழகிறது. ஏன்னா ஒரு 11th வரைக்கும் படிக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு 10-15 வருஷம் எந்த அந்த எழுத்து வாசனையே தெரியாது. அவங்களோட கட்சியுடைய மாவட்டத்தில் ஆரம்பித்து தான் இந்த பணிகள்லாம் வருது. அப்ப மேலும் மேலும் படிக்கிறோம். லட்சுமணன் சொன்னது என் மனசுக்குள் இருக்கிறது, அதையும் நான் நிறைவேற்றுவேன். தொடர்பே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்தால் நான் மீண்டும் சொல்றேன், நிறைய படிங்க நான் சொல்றேன். நான் போட புத்துவேலை கிட்ட அவருக்கு நாங்கள் வார்த்தை ஒருவர் அவர்கிட்ட பேசவே இல்லை. தமிழ்ச்சனுடைய தமிழகத்தில் சிறுகதையை பற்றி ஒரு காலத்தை அகலகாம தமிழ் சிறுகதையில் நடந்தது ஒரு அற்புதமான புத்தகம். ஒரு 900 மக்கள் அவசியம் அதை படிக்கணும். அது படிக்கும்போது தான் தமிழ்ச்சனுடைய ஆற்றல் எவ்வளவு புத்தகம் படிச்சிருப்பாரு, எவ்வளவு கதைகள் படிச்சிருப்பாரு. ஒவ்வொரு
கதை 5 கதைகள் வருது அதுக்குள்ள. ஒரு 45 பேரை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். எப்படி வந்து ஒரு பிராமணர் இயக்கத்தில் இருந்த சிறுகதைகள் எப்படி அது வந்து தலித் இயக்கங்களுக்கு மாறுது, அப்படி திராவிட இயக்கம் எப்படி வருது, கம்யூனிஸ்ட் எப்படி சிறுகதைகளை மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான தோழரே அது ஒரு புத்தகம். வாய்ப்புள்ள தோழர்கள் படிங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இங்க வந்து இந்த தோழர்கள் நிறைய பேசுறாங்க. நான் உங்களை தப்பா நினைக்கல, தப்பா சொல்ல நினைக்கல. நிறைய பேர் என்னன்னா எதையும் படிக்காம பேசுகின்ற ஒரு ஆளா இருக்கிறாங்க. அது எந்த காலத்திலும் தோழரே பயன்படாது. நிறைய படிக்கணும், செய்தித்தாள்களை வாசிக்கணும், புத்தகங்களை படிக்கணும், கதைகளை படிக்கணும். அதுதான் நம் பண்பாட்டை, நம்முடைய ஆளுமையை உருவாக்கணும். இன்னும் சொல்ல போனால் ஆசிரியர் பெருமக்களை நான் தயவு கூர்ந்து சொல்லுகிறேன், நீங்க வேலைக்கு போயிட்டீங்க, சம்பளம் கிடைக்குது. ஆனால் நீங்கள் படித்தால் உன்னுடைய மாணவன் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக கவிஞனாக வருவான். அந்த வாய்ப்பு வேற எந்த துறைக்கும் கிடையாது, ஆசிரியர் துறைக்குத்தான் அது இருக்கிறது என்று சொல்லி படியுங்கள், படியுங்கள், வாசியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தயவு செய்து இந்த புத்தகத்தை வாங்கி அறம் பதிப்பு கஷ்டப்பட்டு போட்டுருப்பாரு. 66 நிறைய இணைப்புலாம் இல்லை, அதெல்லாம் கூட படிக்க தேவையில்லை. முக்கியமான பாயிண்ட் படிச்சா போதும். அறம் பதிப்பகம் இந்த போற வந்த தோழர்களா ஏன்னா 60 ரூபாய் 70 ரூபாய் 6 ரூபா தயவு செய்து வாங்கிட்டு படிக்க. மறுபடியும் புத்தகம் போனோம்னா அறம் பதிப்பகத்தார் வந்து செல்வ புத்தகத்தை போட்டா கொஞ்சம் சேல்ஸ் ஆகும். ஏன்னா அவங்க அதை நம்பிதான் ஜீவிக்கிறாங்க. அதனால வந்தா கேட்டா செல்வத்தை போகணும் இல்லை. ஆசிரியர் பெருமக்கள் ஒரு 5 புத்தகம் வாங்கி போய் உங்க மாணவர்கள் கொடுங்க, நல்ல மார்க் வாங்கினவன் அது மாதிரி 6 10 புத்தகம் வாங்க போதும். புத்தகத்தை வாங்குங்கள், படியுங்கள், புத்தகத்தை பரப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 4 நாட்கள்ல விவசாய சங்கத்துடைய மாநாடு நடந்திருக்க நம்ம புத்தகம் ஆசனம் அப்படியே இருக்க மாநாட்டிலே வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு செலவுல நீங்க கணக்காது அப்படின்னு நாட்கள்ல குறுகிய காலத்தில் மரியாதைக்குரிய புத்தகத்தை வெளியிடணுமா யாரு பொருத்தமா இருக்கும் தோழர் ஆசிரியர் பேசும்போது ஏழைகளின் வள்ளி ஏழைகளின் காசு அவரும் நானும் நெருங்கிய நண்பர். எங்கள் ஊர்ல சாதிய கலவரம் நடந்தக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் பாரதிதாசன் எழுதிய அது ஒரு 10 ஆண்டு காலமாக நாங்கள் பயணிச்சோம். பேசும்போது அவரை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். பொருத்தமாக இருக்கலாம். அப்புறம் அவரோட பேசி இந்த தோழரோட பேச நேரம் கிடைக்கல. நான் ஒரு மிகப்பெரிய விவசாய வேலையில் ஈடுபட்டு திடீர்னு ஒரு 4 நாட்கள் தான் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பேசும்போது பிரச்சனை இல்லை, நமதாங்க பிரச்சனை இல்லை, என்ன அவ்வளோ நேரம் இன்னும் பேச முடியுமா, பேசுவீங்களாங்க பேசினா குறுகிய காலத்தில் இருக்கும். இது சொல்லுங்க 2024 புத்தகத்தை தொகுப்பு கள ஆய்வு முடிச்சுட்டு இங்கே ஒரு கள ஆய்வு புரிந்து கள ஆய்வு போகும்போது தோழருடைய நடந்த அனுபவத்தை உரையாடினாங்க. வரவூர் போயிருந்தேன். வரவூர்ல பிடாரி காளி அமைத்தது சேதுக்குள்ள வரல. மறுநாள் எனக்கு அந்த ஆய்வு தொடர்ந்து மறுநாள் வரும்போது அதை சொல்றேன். நிறைய நாம படிச்சு 55 கொண்டனா 60 சொல்லும்போது
பிடாரி காரியம்னு போட சொன்ன மாதிரி தான் மதக காவல் கட்டளை நம்ம ஊரில் கூட இருக்குது மதக காவல் கட்டளை வாரத்துக்கு ஒரு ஆள் அல்லது வாரத்துக்கு ஒரு ஆள் நாளுக்கு ஒரு ஆள் அப்படி மாறி மாறி ஒரு குடும்பத்துக்கு அதுதான் அந்த மாதிரி வர இப்போ விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு வெளிச்சம் அதிகமாகி போச்சு பயம் உறஞ்சிருக்கு திருடர் பயம் அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு பெண்களை களவாடக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கு அப்போ இருக்கக்கூடிய பயம் பேய் பிசாசு பாம்பு பூச்சி பூச்சி இந்த பயம்னா அப்போ அந்த எல்லை காவல் காப்ப தான் மூணு கல்லறைக்கு சாமியாக அதை கட்டி பிடிச்சிக்கிறது இடி இடிச்சா கட்டி பிடிச்சிக்கிறது மழை வந்தா கட்டி பிடிச்சிக்கிறது பலமா காத்தடிச்சு அதை கட்டி பிடிச்சிக்கிறது அப்படி அதை கட்டி பிடிச்சிக்கிட்டா ஒரு நம்பிக்கை நம்மோட ஒரு காலப்போக்கில் வந்து அது எல்லோரும் வழிபடக்கூடிய கல்லாக மாறி பிடாரி காரியமாக வருவாய் அதிகரிக்கிற நேரத்தில் அந்த அதிகாரம் என்பது பேசணும்